सार्धेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये गृह्यन्ति यत्सूरयः तेजो वारिद्वां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्ततुभकं सत्यं परं धीमहि धर्मस्प्रोच्चितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तन्नमामि हरिपरम् हरे रामेति कृष्णेति नामसङ्कीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं देविकं सद्गुरुं भजे. நைமிஷாரண்யத்தில் சவுனகாதி முனிகள் யாகத்தில் சூதர் பாகவதத்தை ஆரம்பித்தார் அப்படின்னு நேற்று ஆரம்பித்து பாகவதத்தோட சாரத்தை சொல்லி பாகவதத்தோட சாரத்தை 2 அத்தியாயத்தை சொல்லி மேலே வியாசர் எப்படி பாகவதத்தை பண்ணார் அப்படின்னு அதோட காரணத்தை சொல்லி ரொம்ப விஸ்தாரமாக பாரதத்தை பண்ணியிருக்கார். ஆனாலும் அதில் பாகவத தர்மங்கள் இன்னும் விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு ஒரு குறை இருந்தது. அதை நாரதர் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் ஆரம்பித்தார், பாகவதத்தை பண்ணினார் அப்படின்னு. பாகவதத்தை பண்ணி தன்னுடைய பையன் சுகர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். பாகவதத்தை சொல்லிக் கொடுத்தார். சுகம் அத்தியாபயாமாச நிவர்த்தி நிரதம் முனி. இங்கே ஒரு கேள்வி. பாகவதம்ங்கிறது பக்தி கிரந்தம். பக்தியை புஷ்டிப்படுத்துறதுக்கான பாகவத தர்மங்களை சொல்லக்கூடிய சுகர் அவர் பிறந்ததுலேருந்தே ஞானின்னா ஒரு ஆத்மாவில் மூழ்கினர். பாகவதம் பக்தி கிரந்தம். ஆத்மாவில் மூழ்கினவர், ஆத்மாராமரான அவர் எப்படி பாகவதத்தை அத்தியனம் பண்ணினார்னு கேட்குறார் அவர்கிட்ட. அவர் நிர்குண நிராகாரமான பிரம்மத்தில் மூழ்கினவராச்சே, அவர் எப்படி பாகவதத்தை அத்தியனம் பண்ணினார், எப்படி பக்தியில் மூழ்கினார் அப்படிங்கிறது தான். ஆத்மாராமாஷ்ட குணயா நிர்கிரந்தாக அப்பியுக்ரமே குருவந்த்யஹைதுகீம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரி. அப்படிப்பட்ட ஆத்மாராமர்களாக இருந்தாலும் அவள் எந்த காரணமும் இல்லாமல் பக்தி பண்ணுறாங்க பகவான்கிட்ட. இது ரொம்ப ஒரு அழகான விஷயம். ஆத்மாராமர்கள் பண்ணுற பக்தி தான். ஆத்மாராமர்கள் பகவான்கிட்ட பக்தி பண்ணுவாங்க. ஆத்மாராமர்கள் தான் ஞானிகள். அவள் என்னத்தை அடையணுமோ, என்ன ஒரு முக்தியை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டுவாள். அவள் தான் வாஸ்தவமாக பக்தியே பண்ண முடியும். வாஸ்தவமான பக்தின்னா அஹைதுகீம் பக்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த ஒரு ஆசையும் இல்லாத ஒரு பக்தி அப்படிங்கிறத அது ஒரு ஆத்மாராமர்கள், அந்த ஞானிகள் தான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஏன்னா என்ன இருந்தாலும் சாதாரண ஒரு சம்சாரிகளுக்கு அந்த நிலைமையை இன்னும் பூர்ணமாக அடையாதவர்களுக்கு ஏதோ ஒரு ஆசை வந்துடும், ஏதோ ஒரு இது வந்துடும். அதை பகவான்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆனால் அதனால் ஒரு அஹைதுகியான பக்தியை பூர்ணமாக ஒருத்தனால சாதாரண இதனால் ஒருத்தனால இது பண்ண முடியும். ஆத்மாராமனான ஒருத்தனால தான் பூர்ணமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எதுவும் கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கிறதே ஒரு ஆத்மாராமன் ஆத்ம திருப்தனுக்கு தான். அந்த ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எனக்கு வெளியிலேருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எனக்கு நானே பூர்ணம், நானே எனக்கே போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆத்மாராமனுக்கு தான் வரும். அவன் பக்தி பண்ணுறான், அவன் பகவான்கிட்ட பக்தி பண்ணுறான் அப்படின்னா அது அப்படிப்பட்ட பக்தியாக. வாஸ்தவமாக வேத ரிஷிகள்லாம் அதுதான். வேத ரிஷிகள்லாம் பக்தால் தான், ஸ்தோத்திரம் தானே பண்ணுறாங்க முழுக்க முழுக்க. அப்படிப்பட்ட வேத ரிஷிகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிலைமைக்கு போனான்.
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிலைமைக்கு போகிறதுனால தான் அவளுக்கு கவி அப்படின்னு. கவின்னா என்னுடைய என்ன சொல்கிறது, ஒரு விருப்பு வெறுப்புகள் இருக்கு இல்லையா, எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதது, இந்த இந்த திருஷ்டியை தாண்டி பார்க்குறோம். இந்த ஒரு எனக்கு எனக்கு இது பிடிக்கும், எனக்கு பிடிச்சதுனால அது நல்லது. ஒருத்தரை வந்து உதாரணம், ஒருத்தரை நல்லவர் அப்படின்னு நான் முடிவு எடுத்துக்கணும்னா, எனக்கு அவரை பிடிக்கும் அதனால் அவர் நல்லவர், எனக்கு பிடிக்காது அதனால் அவர் கெட்டவர் அப்படிங்கிற திருஷ்டியில் தான் நமக்கு இருக்கும். நம்ம சாதாரணமாக எல்லாருமே இருப்போம். சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா அது எப்படி இருக்குங்கிறத பார்க்க மாட்டோம். ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா அது என்னோட திருஷ்டியிலேருந்து, நான் எனக்கு முன்னாடியே அது மேலே ஒரு திருஷ்டி இருக்கும், அந்த திருஷ்டியோடையே தான் அந்த கிரந்தத்தை பார்ப்பேன், இல்லை அந்த ஒரு விஷயத்தை பார்ப்பேன். இப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இதை தாண்டி என்னுடைய பார்வையே இருக்காது. எனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் உள்ளது உள்ளபடி என்னது இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பார்க்குற குவாலிட்டி இருக்கிறவாளுக்கு தான் கவி அப்படின்னு பேர், கிராந்த தரிசி அப்படின்பா. அப்படிப்பட்ட நிலைமைக்கு இருக்க அந்த நிலைமை சித்திக்கிறதுக்கே ஞானம் வேணும். அப்படிப்பட்ட ஞானிகள் வேத ரிஷிகள், அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறான், அவள்லாம் பக்தி பண்ணுறான். அப்படிங்கும்போது வேதத்திலேருந்து ஆரம்பித்து பல ஞானிகள் ஞானத்துக்கு வந்துட்டவா யாருமே வாஸ்தவமாக பகவத் பக்தியை தூஷணம் பண்ண மாட்டான். அது வந்து தூஷணம் பண்ண மாட்டாங்கிறது மட்டும் இல்லாமல் பல பேர் பக்தியை கொண்டாடிக்கிறான். சதாசிவபன் வேண்டார் அப்படின்னு ஒரு பெரிய ஞானி அவர் பஜனை பண்ணுறார், கிருஷ்ணன் மேலே பஜனை எழுதிட்டார். அது மாதிரி பல மகான்கள், ரமணரே அந்த அக்ஷரமணி மாலா பார்த்தோம்னா என்ன பக்தி இருக்கும். அது மாதிரியான மகான்கள் எல்லாமே பகவான்கிட்ட பக்தி பண்ணியிருக்கா. அப்படிங்கும்போது பகவத் பக்தி அப்படிங்கிறது ராமகிருஷ்ணா கேட்கணுமா? ராமகிருஷ்ணா எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய ஒரு நிலைமைக்கு போனவர், இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அடைஞ்சவர். அப்படிப்பட்ட ஞானி ராமகிருஷ்ணர் டெய்லி குதிப்பாராம் அப்படியே பஜனை அப்படியே. அது மாதிரி ஒரு மகான் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணனை தன்னுடைய பதி அப்படின்னு நினச்சிருந்தவர், மாதுரி பாவனைகளை பக்தி பண்ணவர். அது மாதிரி பல மகான்கள் ஞானத்தை அடைஞ்சும் பக்தியை பக்தியில் இருந்துட்டு இருக்கிற மாதிரி சுகரும் பெரிய நிவர்த்தி நிரந்தராக இருந்தாலும், ஆத்மாராமராக இருந்தாலும், ஆத்ம திருப்தராக இருந்தாலும் அவர்தான் ஐதுகியான பக்தியை பண்ண முடியும். அவர்தான் எந்த எதிர்பார்ப்பும் மற்ற பக்தி, பகவான்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தியை அவர் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதனால் அத்தியனம் பண்ணினார். அதாவது பாகவதத்தை படித்தார் வேதத்தை வாங்க அப்படின்னு அதை சொல்லி முடிச்சுட்டு இந்த சுகர் பரீட்சத்துக்கு சொன்னார். ஏன்னா சுகருக்கு தான் கேட்டார் பாகவதத்தை. எப்போ கேட்டார்? பரீட்சத்துக்கிட்ட சொல்லும்போது தான் கேட்டார். அதனால் அது அவரோட குரு பரம்பரையை சொல்கிறார். அது வந்து பாகவதம்ங்கிறது பகவான்கிட்டேருந்து வருது. பகவான் தத்துவமாக ஒரு 4 ஸ்லோகம் சொன்னார், அது பின்னாடி வரும். அந்த ஸ்லோகத்தை பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணினார். ஒரு 2-3 அத்தியாயத்தில் உபதேசம் பண்ணினார். நாரதர் வியாசருக்கு சொன்னார், வியாசர் சுகருக்கு சொன்னார், சுகர் பரீட்சத்துக்கு சொல்லும்போது சூதர் உட்காந்துருந்தார். அப்படின்னு இருக்கிறதுனால இதை வந்து குரு பரம்பரையை ஸ்மரிச்சுக்கிறதுக்காக தான் வியாசநாத சம்வாதம் மேலே சுகருக்கு சொன்னாருங்கிறதையும் சொன்னார். இப்போ பரீட்சத்துக்கு வந்தார். பரீட்சத்துக்கு கதையை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சவுனகாதி. கேட்டதும் அவர் ஆரம்பிக்கிறார். எங்கே ஆரம்பிச்சுட்டாருன்னா எங்கேயோ ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த இடத்துலேருந்து பரீட்சத்துக்கு கதை தொடர்றது, அதனால் அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். எங்கன்னா மகாபாரத யுத்தம், மகாபாரதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதிகாசம். 5000 வருஷம் முன்னாடி நடந்தது அப்படின்னு ஒரு பௌராணிகால் சொல்கிறது மட்டும் இல்லை, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் அப்பயே முடிவுபடுத்துது. ஏதோ இந்த கதை இவன் எழுதி வச்ச கதை அப்படிங்கிறதெல்லாம் முடிவுபடுத்துது. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு 1000 விஷயம் வந்துடுச்சு. அவ்வளோ விஷயங்கள் வந்துடுச்சு. பாரதத்தை 5000 வருஷம் முன்னாடி நடந்தது அப்படிங்கிறதுக்கு குருக்ஷேத்திர யுத்தத்தில் நடந்த அந்த யுத்தத்தோட இதெல்லாம் கிடைக்கிறது. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சரஸ்வதி தீரத்தை பற்றி இருக்கிற பாரதத்தில் இருக்கிற விஷயங்கள், இது மாதிரி பல விஷயங்கள் பாரதத்தை வந்து 5000 வருஷம் முன்னாடி ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. அதனால் ஏதோ சும்மா எழுதி வைக்கப்பட்டதுங்கிறது மட்டும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த கிரந்தம்
அப்படிப்பட்ட அந்த யுத்தம், அந்த யுத்தத்தில் எல்லாரும் அடிபட்டு போயிட்டான். இந்த கௌரவ பாண்டவ அணிகளை சேர்ந்த எல்லாரும் அடிபட்டு போயிட்டான். 7 பேர் தான் பாக்கியம். 5 பாண்டவா பாக்கி, கிருஷ்ணர் பாக்கி, சாத்தியகி பாக்கி பாண்டவா சைடில். கௌரவா சைடில் 3 பேர், அஸ்வத்தாமான்னு ஒருத்தர், கிருபர்னு ஒருத்தர், கிருத்தவர்மான்னு ஒருத்தர். இவா 3 பேர் தான் பாக்கி. மொத்தமாக அந்த அடியில் இவ்வளோ பெரிய படை, ஈஸ்வரர், துரோணர், கர்ணன் எல்லாரும் போயாச்சு. இந்த மாதிரி பாக்கி இருக்கிற சமயத்தில் இந்த அஸ்வத்தாமாங்கிறவன் அது வம்சமாக பழி தொடர்றது. ஒருத்தர் முடிக்கலைன்னா அது போயிட்டே இருக்கும், ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும். நான் பண்ணணும், நான் பழி முடிக்கணும்னு ஆரம்பிச்சது எங்கேயோ ஆரம்பிச்சது. துரோணர் முதல்ல துரோணரை துருபதன் அவமானப்படுத்தினதோ துரோணர் பழி வாங்கணும்னு சொல்லி அர்ஜுனனை ட்ரெயின் பண்ணி அர்ஜுனனுக்கு முதல்ல சொல்லி கொடுத்து அர்ஜுனனை சண்டை போட வச்சு துருபதனை தோக்கடிச்சார். அதனால் துரோணரை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி திருஷ்டத்யும்னனை அவன் ட்ரெயின் பண்ணான். அப்புறம் திருஷ்டத்யும்னை துரோணரை இதுவாக்கணும் தப்பா, அதாவது அவர் ஞானத்தில் உட்காந்துருக்கும் போது பண்ணான். அதுக்கு பழி முடிக்கிறதுக்காக அஸ்வத்தாமா திரும்பி திருஷ்டத்யும்னனை போய் பண்ணுறான். இது மாதிரி வந்துட்டே இருக்கு. இப்படி இருக்கிற சமயத்தில் இது மாதிரி அவன் கொண்டுட்டான். திருஷ்டத்யும்னன் திருஷ்டத்யும்னன் மட்டும் கொள்ளலை, பாண்டவருடைய குழந்தைகள்லாம் உள்ள அந்த படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவளை எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு பெரிய சைன்யம் பாண்டவாள்கிட்ட இருக்கிற ஒரு எல்லாரையும் முடிக்கிறான். உள்ளே போய் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணதும் இவாளுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு கிருஷ்ணாதிகளுக்கெல்லாம். அதனால் 2 பேரும் பீமன் முதல்ல போகிறான், அஸ்வத்தாமாகிட்ட கிருஷ்ணரும் போகிறார். எல்லாரும் போனதும் அங்கே போனால் அவன் பிரம்மாஸ்திரத்தை விட்டான். இவாளை பார்த்து பயந்து போய் பிரம்மாஸ்திரத்தை விட்டான். பிரம்மாஸ்திரத்தை விட்டதும் பிரம்மாஸ்திரம் ரொம்ப உச்சகட்ட ஒரு விஷயம். அதனால் அந்த அஸ்திரத்தை பார்த்து இவா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கிருஷ்ணன் சரணாகதி பண்ணுறான். அர்ஜுனன் இது மாதிரி வருதே அப்படின்னு. கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், நீ திருப்பி பிரம்மாஸ்திரம் இன்னொரு பிரம்மாஸ்திரம் போட்டு இந்த பிரம்மாஸ்திரம் அந்த பிரம்மாஸ்திரம் சேர்ந்துதுன்னா உலகமே அழிச்சுவிடும் அப்படின்னு இருக்க. அந்த பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனன் போட்டதும் அது 2 சேர்ந்துட்டு அப்படியே இதுவாகும். திரும்பி அதை இது பண்ணிக்கோ அப்படின்னு வியாசரும் நாரதருமா சேர்ந்துட்டு திரும்பி நீங்கள் 2 பேரும் இதை பண்ணிக்கோங்க, அதை எடுத்துட்டுருங்க அப்படின்னதும் அர்ஜுனன் திரும்பி எடுத்துருவோம். அஸ்வத்தாமா அதை திரும்பி எடுத்துக்கிறதுக்கு இதில் முடியாது அஸ்வத்தாமாவில். ஏன்னா அஸ்வத்தாமா படிக்கிற சமயத்தில் அந்த ஒரு படிக்கிற சமயத்தில் வெறும் படிப்பு மட்டும் இல்லை. அந்த காலத்து குருகுலத்தில் படிப்புனா சும்மா போய் காத்தால போய் படிச்சுட்டு வந்துடுறதுங்கிறத மாதிரி இருக்காது. குருகுல சிக்ஷைங்க அந்த ஒழுக்கத்தில் இருக்கணும், அந்த ஒரு அடக்கத்தில் இருக்கணும், இந்திரியங்களை அடக்கி இருக்கணும். அது மாதிரி ஒரு அடக்கமான அது மாதிரியான சிக்ஷை குருகுல சிக்ஷை. அந்த சமயத்தில் அஸ்வத்தாமா ஒழுங்காக இருந்திருக்க மாட்டான். ஏன்னா ஆத்தியார்க்குள்ள குருபுத்திரனாக இருக்கிறதுனால அவனுக்கு சலுகைகள் ஜாஸ்தி. அதனால் ஒழுக்கமாக இருந்திருக்க மாட்டான். அதனால் இப்படி அந்த ஒழுக்கம் இல்லாததுனால இந்த அஸ்திர சிக்ஷைங்கிறது அவன்கிட்ட கரெக்டாக இருந்திருக்காரு. இந்த பிரம்மச்சரியம் இல்லாததுனால அது இது இல்லாமல் போயிடும். அதனால் அவனால் திரும்பி வாங்கிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவான், இந்த அஸ்திரத்தை திருப்பி விட்டுருவோம். இந்த இவா மேலே விழ வேண்டிய அஸ்திரத்தை பரீட்சித்து மேலே போடலாம் ஆரம்பிச்சிடும். அது ஆரம்பித்ததும் ஒரு மாதிரி இதுவாகிடும், ரொம்ப சிரமமாகிடும். அவனை அப்புறம் என்ன பண்ணுவான், அவனை அது மாதிரி பண்ணதும் பிடிச்சின்னு வந்துடுவான். அர்ஜுனன் பீமெல்லாம் சேர்ந்துட்டு அவனை பிடிச்சி அவனுக்கு இதை போட்டு சிரஸ்ல அந்த கேசத்தெல்லாம் எடுத்துட்டு தண்டனை, இதுதான் தண்டனை, முக்கியமான தண்டனை, அவமானப்படுத்தி அனுப்பிடுவான். இங்கே பரீட்சித்து இதில் உத்தராயா அப்போ கர்ப்பா, அந்த உத்தரகுமாரி அபிமன்யுவோட பற்றி, அதாவது அர்ஜுனனுடைய மாட்டுப்பொண்ணு, அவளுடைய அந்த கர்ப்பம் ஒரு மாதிரி ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும், ரொம்ப சமமாக. உடனே சரணாகதி பண்ணிட்டு வருவாள். சரணாகதி பண்ணி வந்தாலும் கிருஷ்ணன் காப்பாற்றுவார். கிருஷ்ணன் அந்த கர்ப்பத்தை காப்பாற்றுவார். கிருஷ்ணனுடைய சரித்திரமே நீங்கள் பாரதத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சரித்திரம் இல்லை.
சின்ன வயசுலேருந்தே பல இது மாதிரியான ஒரு அதிமானுஷ சேஷ்டைகள்லாம் ரொம்ப வரும் கிருஷ்ண சரித்திரத்தில். அப்படிப்பட்ட இது முக்கியமான ஒரு அதிமானுஷ சேஷ்டை. அந்த எரியற கர்ப்பத்தை இவர் உள்ளே போய் அந்த கர்ப்பத்தை பரீட்சத்துக்கு காட்சி கொடுத்து அந்த அப்படியே அதை சரி பண்ணுவார். அந்த பிரம்மாஸ்திரத்திலேருந்து தன்னுடைய கதாயுதத்தினால சரி பண்ணுவார். அப்படியே அந்த உல்காபிராமயந்தம் உல்காபாம் கதாம்னு வரும். அப்படியே அந்த கதையை சுற்றிட்டு உள்ளே போய் அப்படியே காப்பாற்றுவார். உள்ளே போய் காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் அப்படியே எல்லா யுத்தமும் முடிஞ்சிடும். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 7 பேர் தான் பாக்கி. இங்கே அங்கே 3 பேர் பாக்கி. அப்படி இருக்கிற சமயத்தில் இவாளுக்கு தீர்த்தம், அதாவது ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணுறதுக்காக, அதாவது யுத்தத்தில் போனவாருன்னா ஸ்ராத்தம் பண்ணிட்டு இப்படி இதுவாக இருப்பாள். அந்த சமயத்தில் குந்தி வருவாள் பகவான்கிட்ட வந்து குந்தி ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஸ்தோத்திரம் ரொம்ப அருமையான ஸ்தோத்திரம் அது. நமஸ்தே புருஷம் சுவாத்தியம் அநாதிகம் விபும் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது அந்த பரமபுருஷன், அதாவது கிருஷ்ணன் காலத்தில் எல்லாருக்குமே கிருஷ்ணனை வந்து பெரிய ஒரு பரமாத்மான்னு தெரியும். ரொம்ப ஆச்சரியம். அது வந்து அது பாரதத்தில் பார்த்தாலே தெரியும். எல்லாருக்குமே கிருஷ்ணனை வந்து மகான், பெரிய பரமாத்மா அப்படின்னே தெரியும். அப்படி இருக்கிறதுனால நமஸ்தே புருஷம் அப்படின்னா புருஷன் அப்படின்றதுக்கு பொதுவாக ஆம்பளை அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதோட நிற்கலை. பகவான் வந்து ஆம்பளையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. புருஷன்கிறதுக்கு ஆம்பளைங்கிற சுவாரஸ்யமான அர்த்தம் இல்லை இந்த இடத்துலலாம். புருஷன் அப்படின்னா புரி சேத்தே இது புருஷா, அதாவது ஹிருதயத்தில் பகவான் தான் இருக்கார். அப்படிப்பட்ட ஹிருதயத்தில் இருக்கிறதுனால அந்தர்யாமியாக இருக்கார் பகவான். உள்ள வந்து ஆத்மா வந்து வேற விதமாக இருக்கு. பகவான் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார். ஈஸ்வரஹா சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி அப்படின்னு பகவத்கீதை. அதாவது ஈஸ்வரனும் இருக்கார், நம்மளுடைய ஆத்மாவும் இருக்கு. ரெண்டுமே நம்ம இதுக்குள்ளேயே இருக்குது, ஜீவனுக்குள்ளேயே இருக்குது. 2 பேருமே சேர்ந்து தான் கட்டுப்படுத்தி ஆகணும் ஜீவனுள்ள. அப்படி இருக்கிறதுனால அந்த புருஷம் பாத்தியம் ஆத்தியா, அது வந்து எப்பயிலேருந்தோ இருக்கார். அனாதி நிதனம் விபும். அவருக்கு ஆதியும் கிடையாது, மத்தியமும் கிடையாது, அந்தமும் கிடையாது. எப்போதுமே ஒரு விஷயத்தை மனசில் வாங்கிக்கணும். எதுக்கு அந்தம் இல்லைன்னு சொல்லணுமோ அதுக்கு ஆதியும் இருக்கக்கூடாது. எது வந்து முடிவே கிடையாது, எதுக்கு வந்து முடிவே கிடையாது, இதுக்கு வந்து அழிவே கிடையாது அப்படின்னு சொல்கிறோமோ அதுக்கு ஆரம்பமும் இருக்கக்கூடாது. ஆரம்பம் இல்லாத ஒரு விஷயம் இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆரம்பம் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு தோணிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் நம்பியாகணும். அது ஏன் அப்படி நம்பணும்னா லாஜிக்கு. அப்போ ஆதியுமே அவங்க சொல்லணும். நம்ம புத்தி காலத்துக்கு கட்டுப்பட்ட புத்தி. நம்மளால் ஒரு இந்த காலத்துக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம புத்தி இவ்வளோக்கு தான் போகும். இந்த புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் அனாதிங்கிற ஒரு கான்செப்ட். அனாதி அப்படிங்கிறது நம்ம புத்தியால் புரிஞ்சுக்க முடியுமானே தெரியல. அனாதி, ஆரம்பமே இல்லை ஒரு விஷயத்துக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம புத்தி அவ்வளோக்கு தான் போகும். ஆனால் அனாதி நிதனம், அது எதுக்கு முடிவு இருக்கக்கூடாதோ அதுக்கு ஆரம்பமும் இருக்கக்கூடாது. எதுக்கு ஆரம்பம் இருக்கோ அது முடிஞ்சு போயிடும். அதனால தான் சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படின்னா சொர்க்கம் அப்படிங்கிறது இங்கேருந்து அங்கே போகிறோம். அப்போ இங்கேருந்து எப்போ அங்கே போகிறோமோ அப்போ ஆரம்பிக்கிறது. அப்படின்னா அது முடிஞ்சுதான். அதனால தான் ஆத்மா தான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், ஆத்மா தான் நித்தியம். ஆத்மாவை ரியலைஸ் பண்ணுறது தான் மோட்சம், அந்த அனுபவம் தான் மோட்சம்னு சொல்கிறதுக்கான காரணம் ஆத்மா இப்பயே இந்த க்ஷணமே அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அதனால அது நம்ம ஏற்கனவே அப்படிதான் இருக்கோம். அதை ரியலைஸ் பண்ணுறது தான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறது காரணம் அனாதி நிதனம் அப்படிங்கிறது. விபும், ஆத்மா தான் விபு, பரமாத்மா தான் விபு அப்படிங்கிறதுனால கிருஷ்ணனை பார்த்து இப்படிலாம் பெருசாக ஸ்தோத்திரம் பண்ணதும் கிருஷ்ணன் பார்க்குறான், நீ எதுக்கு இப்படிலாம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுற? நான் உன்னோட மருமான் தானே, நான் என்ன எதுக்கு அத்தை குந்தி அத்தை கிருஷ்ணனுக்கு, உன்னோட மருமான் தானே, என்ன எதுக்கு இவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுற அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டு மேலே காரியங்கள்லாம் பார்த்துக்கிட்டான். இப்படி கிருஷ்ணன் ஹஸ்தினாபுரத்திலே இருக்கிற சமயத்தில் யுதிஷ்டிரர் அடிக்கடி கிருஷ்ணனை பார்க்க போவார். அடிக்கடி கிருஷ்ணன் அங்கங்கே போய் பார்ப்பார். அப்பப்போ வேறு இடத்துல கிருஷ்ணன் வந்து ஏதோ முடிச்சுட்டு போயிடலை, அங்கங்கே அந்த
யுத்தத்துக்கான ஒரு ஆறுதல்கள், அவளுக்கான ஆறுதல்கள், அந்த சைனிகாவுடைய மனைவிகள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு அங்கேயே தான் இருந்துருக்கான். அந்த சமயத்தில் கிருஷ்ணனுக்கு ஒரு ரூம், அந்த ரூமில் கிருஷ்ணன் கார்த்தால தியானம் பண்ணிட்டு இருக்கான். கார்த்தால ஒரு 7 மணிக்கு கார்த்தால யுதிஷ்டிரர் பார்க்க வர்றார் கிருஷ்ணனை. தியானம் பண்ணுறான். எதுக்கு தியானம் பண்ணுறான் அப்படின்னா அப்படின்னு கேட்குறார் கிருஷ்ணன். தியானம் பண்ணுறியே என்ன, நீ பரமாத்மா, ஒன்றா எல்லாரும் தியானம் பண்ணுறது நியாயம், நீ யாரை தியானம் பண்ணுற அப்படின்னு கேட்டதும், அந்த யுத்தத்தில் உடம்பு முழுக்க சரம் அடித்து சரத்தை தாங்கிட்டு படுத்துட்டு இருக்காரு பீஷ்மர் ஒருத்தர். அந்த பீஷ்மர் உடம்பு வலி, உடம்புல தொலைக்காத இடம் கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு அம்புகள் உள்ள தொலைச்சிருக்கு. அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் கிளம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு ஞானம், ஒரு வரம் அவள் அப்பா கொடுத்தவங்க. அது யோகிகளுக்கு சாதாரணமாகவே இருக்கிற விஷயம். யோகிகள் எப்போதுமே காலத்தோட கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க. அவள் காலத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். தன்னோட விஷயங்கள்லாம் தான் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறவா யோகிகள். அப்படின்னு அவர் பரமயோகி, வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சரியத்தில் இருந்தார். அதனால் பரமயோகி. அப்படி இருக்கிறதுனால அவர் கிளம்பலை இருக்கார். அவரை சுற்றி பல ரிஷிகள்லாம் மகோபனிஷத்துனா பிருகதாரண்யக உபனிஷத்து தான். பிருகதாரண்யக உபனிஷத்தை சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருந்துருக்கார். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அவர் என்ன தியானம் பண்ணுறார், அவருடைய மனசு என்கிட்டயே தான் இருந்துட்டு இருக்கு, கிருஷ்ணனையே தியானம் பண்ணிட்டு இருக்கு. அதனால் அப்படிப்பட்ட அவர் தியானம் பண்ணுறதுனால என்னால் கட்டுப்படுத்த முடியல, நான் அவரை நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் இவருக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. தாத்தா நான் என்னால் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுகை. இப்போ இப்படிப்பட்ட ஒரு பீஷ்மர், அதுக்கப்புறம் துரோணர் வாத்தியாரி வாழ்க்கை, இப்படிப்பட்ட இவா எல்லாரும் எனக்கு ராஜ்யம் வேணுங்கிற ஒரே காரணத்தினால இவா கொல்லப்பட்டிருக்காளேங்கிற ஒரு பஷ்டாத்தாபம் வந்துட்டு அப்படியே அழகிற சமயத்தில் பீஷ்மத்தையே அழைச்சிட்டு போவோம், வாங்க பீஷ்மர்கிட்ட போவோம். பீஷ்மர் சமாதானப்படுத்துவார். எப்படி சமாதானப்படுத்துவார்னா தர்மங்களை உபதேசம் பண்ணி சமாதானப்படுத்துவார். இப்போ யுதிஷ்டிரர் பண்ணது தப்பு இல்லை, யுதிஷ்டிரர் பண்ணது தப்புன்னு அவருக்கு அடிக்கடி ஃபீல் ஆகும். நிறைய தடவை ஐயோ என்னால் தான் அப்படின்னு தன் மேலேயே பொறுப்பை போட்டுவார். அப்படிலாம் இல்லை, அவன் பண்ணது தப்பு, துரியோதனை பண்ணது தப்பு, இவா துணப்போனது தப்பு. அவளுக்கு இருக்கிற பட்சத்தில், தர்மத்தில் அவளுக்கு பிடிப்பு இருக்கிற பட்சத்தில் துரியோதனை ஜெயிலில் வைக்க வேண்டாமா? கிருஷ்ணன் அதுதான் சொல்லுவான். கிருஷ்ணன் தௌத்தியத்தில் இவன் தப்பு பண்ணுறான், உங்களுக்கு அவனை பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது, நீங்கள் அவன் குடும்பத்தில் அவனுக்கு மேலே இருக்கிறவன், நீங்கள் அவனை ஜெயிலில் வைக்க வேண்டியது, ஜெயிலில் வச்சுட்டு யுதிஷ்டிரர் ராஜ்யத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரீ பண்ண வேண்டியதுதானே? ஏன் நீங்கள் இது மாதிரி அவன் சொல்கிறான் திருதராட்சன் தெரிஞ்சு துரியோதனை பண்ணணும், துரியோதனை சரியான நீ தானே ராஜா, நீ சரி பண்ண வேண்டியதானே? அவன் பண்ணது தப்பு, அதுக்கு யுத்தம் தான் வழி, வேறனா பிச்சை எடுத்துருக்கணும், இவாள் வேறு வழி இல்லை. அதனால் யுதிஷ்டிரர் பண்ணது தப்பே கிடையாது அப்படிங்கிறதுக்கு அவருக்கு தெரியணும்னா தர்மத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். தர்மத்தை தர்மம் அவருக்கு தெரியாது, தர்மம் கிடையாது, தர்மபுத்திரனுக்கு தெரியாது தர்மமா. ஆனாலும் அந்த ஒரு மோகத்தை போக்குறதுக்கு முக்கியமாக வேதாந்தம் தான். இந்த ஒரு மோகம், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேங்கிற மோகத்துக்கு போக்குறதுக்கு முக்கியமாக வேதாந்தம் தான் வேணும். வேதாந்தத்தை கிருஷ்ணனே போதிக்கலாம், ஆனால் பீஷ்மர் தான் போதிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு ஒரு ஆசை. ஏன்னா இவருக்கு இது மாதிரி பீஷ்மர் மாதிரி ஒருத்தர் உபதேசம் பண்ணினா இவர் மனசில் இறங்கணும். கிருஷ்ணன் சொன்னாலும் இறங்கும் அப்படின்னு பீஷ்மர் மாதிரி ஒரு அந்த சமயத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணுறாருன்னா அந்த உபதேசம் நமக்கு இன்னும் மனசில் பதியும். அதனால் பீஷ்மர்கிட்ட அழைச்சின்னு போனதும் பீஷ்மர் வாஸ்தவமாக தனக்குள்ளேயே கிருஷ்ணன் அனுபவிச்சுன்னு தான் இருக்கார், தனக்குள்ளேயே அந்த கிருஷ்ணன் தியானத்திலேயே தான் இருந்துருக்கார். ஆனால் கூட நேராக இருந்து பார்த்தவாளுக்கு ஒரு விஷயம் புரியும். நேராக இருந்து பார்க்குறதுன்னு ஒன்று, என்ன தான் நம்ம நேராக மனசுக்குள்ளே அனுபவித்தாலும் நேராக பார்க்குறது அப்படிங்கிறது நேராக பார்க்குறது தான். அது என்ன சொல்லி புரிய வச்சாலும் அது அனுபவிச்சாலும். அதனால் நேராக பார்க்கணுங்கிற ஆசை பீஷ்மருக்கு இருக்கா, அதான் கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்கிறது தெரியும் பீஷ்மருக்கு. நேராக பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அவரை கூப்பிட்றதுல ஒரு கூப்பிட்டு அனுப்பினா வருவார் கிருஷ்ணன், அவருக்கு இல்லை. ஆனால் அவர் இப்படி பண்ணுறேன், இப்படி ஒரு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் கிருஷ்ணனோட வாஸ்தவமாக கிருஷ்ணனை புரிஞ்சுட்டவா ரொம்ப கான்செப்ட். பீஷ்மர் முக்கியமாக கிருஷ்ணனை புரிஞ்சுட்டவர். அதனால் கிருஷ்ணனுக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி. கிருஷ்ணனுக்கு வாழ்க்கையில் ஓய்வே கிடையாது.
வாழ்க்கையை நீங்கள் முதல்லேருந்து கவனிச்சேன்னா அது பீஷ்மர் கிருஷ்ண சரித்திரத்தை சொல்கிறார், மகாபாரதத்தில் இருக்குது. பீஷ்மர் கிருஷ்ண சரித்திரம் இருக்குது. பீஷ்மர் சொல்கிற தர்மபுத்திரத்தை சொல்கிற கிருஷ்ண சரித்திரம் ஆரம்பமே இதுதான். கிருஷ்ண சரித்திரத்தோட ஆரம்பமே லோகஹிதத்துக்காக பண்ண அவதாரம், லோகஹிதத்துக்காக மட்டுமே பண்ண அவதாரம். அதனால் ஓய்வே கிடையாது, எதுவோ வேலை வந்துட்டே இருக்கு. அவர் ஹஸ்தினாபுரத்தில் தாரகையில் நிம்மதியாக தூங்கினார் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சல். ஏன் இங்கே போகிறது அங்கே போகிறது, அந்த இவாளை பார்க்குறது, இதை சரி பண்ணுறது அதை சரி பண்ணுறது, அவ்வளோ பேர் அவருக்கு தான் வர வேற வருவாள். இவாளை சரி பண்ணணும், இங்கே சரி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு இவர்கிட்டே தான் வந்து நின்றுப்பான். தராசன் சண்டை வந்த போன ராஜாக்கள், தராசன் சண்டை மாட்டின்ற ராஜாக்கள், இந்த கிருஷ்ணங்கிட்ட தான் பிரச்சனை வரும் அடிக்கடி. அதனால் ஓய்வே கிடையாது. அவரை போய் நம்மளை பார்க்கணும், நம்மளை பார்க்க வர வைக்கணும் அப்படின்னு நம்ம போய் அவரை போய் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதா அப்படின்னு இவருக்கு ஒரு தயக்கம். அதனால் இவர் மனசுக்குள்ளே கிருஷ்ணன் அனுபவிச்சுருப்போம் அப்படின்னு அனுபவிச்சுருக்கார் ஆசை. ஆனால் கிருஷ்ணனுக்கு தெரியாதா பரமாத்மா. அதனால் கிருஷ்ணன் எல்லாரையும் அழிச்சுட்டு இப்படியே ஒரு காரியம் பண்ணால், கிருஷ்ணன் ஒரு காரியம் பண்ணால் ஒரு 4 காரியம் இருக்கும். அதுக்குள்ள அது இப்போ பீஷ்மருக்கு தன்னை பார்க்கணும்னு ஆசை, பீஷ்மரை பார்க்க வந்து தான் ஆகணும். ஆனால் வரும்போதே தர்மபுத்திரர் எல்லாரையும் அழிச்சு வந்து தர்மபுத்திரருக்கும் சமாதானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 வேலையை ஒரே வேலையில் கொண்டு வரணும். அப்படியே அழிச்சுன்னு வர தர்மபுத்திரரை அழிச்சுன்னு வந்தால் இங்கே அவர்கிட்ட பீஷ்மர் சொல்கிறார், நீங்கள் படாத கஷ்டமா வாழ்க்கையில், நீங்கள் படாத கஷ்டமா? பாண்டவாள் படாத கஷ்டம் கிடையாது. பிறந்ததே காட்டில், இங்கே வந்தால் இவன் கொடுமைப்படுத்துகிறான், கொடுமையான கொடுமை. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இதுக்கு அனுப்பிடுறா, அரக்கு பாலிகைக்கு அனுப்பிடுறா, இதில் வீட்டில் வச்சு எரிக்கணும்னு பார்க்குறா. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஹஸ்தினாபுரத்தில் இருந்தால் இதே மாதிரி தான் திரும்பி பண்ணிட்டு இருப்பான்னு எங்கேயோ போய் அஞ்ஞாதவாசம் மாதிரி ஏதோ ஒரு காட்டில் போய் வாழ்ந்துருக்கா. அதுக்கப்புறம் காட்டுலேயும் இதுலேயும் ஏதோ ஒரு அக்ரஹாரத்துலேயும் வாழ்ந்துருக்கா. அதுக்கப்புறம் ஏதோ கிருஷ்ணனை பார்த்ததுக்கப்புறம் தான் திரும்பி லைஃப் சரியாக இருக்கு. கிருஷ்ணன் எப்போ பாண்டவாளோட இருக்கானோ பாண்டவாள் கிருஷ்ணன் இருக்காரு. கிருஷ்ணன் பேச்சை மீறிண்டு இல்லைன்னா கிருஷ்ணனை வந்து மதிக்காமல் ஏதாவது ஒன்று பண்ணான்னா கஷ்டம். இதுதான் பாண்டவா சரித்திர சாரமே. நீங்கள் திரும்பி பார்த்தேன்னா கிருஷ்ணன் இவ்வளோனா கஷ்டப்பட்டு இருந்தா, கிருஷ்ணனை பார்த்ததும் திரௌபதி கல்யாணம் ஆகும். திரௌபதி கல்யாணம் ஆகி அந்த இதுக்கு போவா, இந்திரபிரஸ்தத்துக்கு போய் ராஜசூதெல்லாம் பண்ணுவாங்க கிருஷ்ணன் கூட இருக்கும்போது. இப்படி நடந்துருக்கும். கிருஷ்ணனை வந்து கவனிக்காமல் கிருஷ்ணங்கிட்ட அவங்க சொல்லாமல் இதுக்கு வருவா, சூதாட்டத்துக்கு வருவா. சூதாட்டத்துக்கு வந்தால் கஷ்டம், திரும்பி கஷ்டம். திரும்பி அந்த சூதாட்டத்தில் இழந்து அந்த கஷ்டத்தெல்லாம் பட்டு அதுக்கப்புறம் திரும்பி காட்டுக்கு போய் காட்டிலையும் அஞ்ஞாதவாசம் போய் இவ்வளோ கஷ்டம். அப்புறம் திரும்பி கிருஷ்ணன் வந்து அங்கேயுமே கிருஷ்ணன் வந்து சமாதானப்படுத்தும், காட்டிலையும் வந்து கிருஷ்ணன் சமாதானப்படுத்தி பாண்டவாருடைய சரித்திரத்தை திரும்பி நீங்கள் பார்த்தேன்னா கிருஷ்ணன் தான் இருக்கும். கிருஷ்ணன் எப்போ இருக்கானோ அப்போ தான் சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் பக்கத்தில் இருந்துமே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கே, இங்கே உங்களுக்கு இவ்வளோ பாண்டவாளுக்கு இல்லாத குவாலிட்டி கிடையாது, ஏதோ இதாக கிடையாது, பொழுதுபோகாதவா கிடையாது, ரொம்ப இதுவாக கிடையாது. என்ன சொல்ல, ஒரு சக்தி இல்லாதவா கிடையாது, புத்தி இல்லாதவா கிடையாது, தர்மம் இல்லாதவா கிடையாது, எதுவுமே அவள்கிட்ட. இப்போ வந்து பீமன்ட்ட இல்லாத பலமா, அர்ஜுனன்ட்ட இல்லாத அஸ்திரசக்தியா, தர்மபுத்திரன்ட்ட இல்லாத தர்மமா, சகதேவன்ட்ட இல்லாத சாஸ்திர ஞானமா, இவ்வளவு இருந்தும் கஷ்டம் அப்படின்னு பீஷ்மர் அழகார் இவளை பார்த்து. அப்புறம் இப்படி கிருஷ்ணன் வந்து சமாதானப்படுத்தி அப்புறம் பார்க்குறார், கிருஷ்ணனை பார்த்துட்டு பீஷ்மர் யுதிஷ்டனுக்கு சொல்கிறார், இந்த கிருஷ்ணன் இருக்கானே, நீ ஏதோ இவனை வந்து ஏதோ உன்னோட மாமா பையன் நினச்சிட்டு இருந்த, அப்புறம் ஏதோ உன்னோட ரொம்ப ஃப்ரெண்டுன்னு நினச்ச, அப்புறம் வேலைக்காரன் ஆக்கிட்ட. ராஜசோயத்தில் கிருஷ்ணன் தான் வேலை, அங்கங்கே வேலை செய்கிறது கிருஷ்ணன், பாதசேவன் அச்சுதா பாதசேவனேன்னு ராஜசோயத்தில். அப்படி வேலைக்காரன் ஆக்கிட்ட, அதுக்கப்புறம் சாரதி ஆக்கிட்ட. இப்படி உங்களோட இருக்கானே, இப்படிப்பட்ட கிருஷ்ணன் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. இவனுடைய மகிமையை அடையணும்னா வேதகீதமும் சிவகா, பரமேஸ்வரன் தான் கிருஷ்ணனோட ஒரு ஆழத்தை தெரிஞ்சுக்க முடியும், கிருஷ்ணனோட ஒரு லெவலை தெரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ணன் அப்படின்னு கிருஷ்ண மகிமையை சொல்லிட்டு
இப்படி தியானம் பண்ணிட்டு கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. பீஷ்மஸ்துதி, பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ணதும் ரொம்ப அருமையான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ராஜசூயத்தில் பண்ண விஷயங்கள் இருக்கும். ராஜசூயத்தில் கிருஷ்ணன் பண்ண அந்த காரியங்கள், அதை பார்த்து இவர் ரசித்த விஷயங்கள் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்தசாரத்தியம் யுதி துரகரஜோ விதும்ர விஸ்வ சச்சலுலித ஸ்ரமவார்யலங்கிருதாஸ்யே மம நிஷிதசரைஹி விவித்யமானத்வசி விலசத்கவசேஸ்து கிருஷ்ணா. அப்படியே அந்த யுத்தத்தில் இவர் பார்க்குற இவருடைய காட்சி, ஈஸ்வர் இந்த வர்ணம் அதெல்லாம் மறக்க முடியுமா? இப்படிப்பட்ட காட்சிகள். யுதி துரக ரஜோ விதூம்ர விஸ்வக், அப்படியே அந்த குதிரையினுடைய குழம்புலேருந்து கிளம்பின குருதிகள் அப்படியே யுத்தம் முழுக்க அப்படியே இதுவாரு பரவறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வச்ச உடித்த சிரமவார் இலங்குதாசிய, அப்படிப்பட்ட அந்த சாரத்தியம் பண்ற சமயத்துல வேர்க்கும் இல்லையா, அப்படிப்பட்ட வேர்வைகள் அரும்பின முகம் சிரமவார் இலங்குதா, அப்படிப்பட்ட முகம், அந்த வேர்வை துளிகள் அலங்காரமா இருக்காங்க. சிரமவார் இலங்குதாசியே மம நிஷித சரையி விவித்தியமானத்வசி, நான் போடுற அஸ்திரங்கள் உன்னுடைய தோலை கிழிக்கிறது. மம நிஷித சரையி விவித்தியமானத்வசி விலசத் கவசே, அந்த கவசம் ஜொலிக்கிறது, அப்படியே விலாசிக்கிறது. அப்படிப்பட்ட கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன்கிட்ட என்னுடைய மனசு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலை, என்னுடைய ஒரு அதெல்லாம் சொல்லலை. ஆத்மா அப்படிங்கிற கிருஷ்ணா ஆத்மா, என்னுடைய ஆத்மா கிருஷ்ணன்கிட்ட இருக்கட்டும். இது சரணாகதி. என்னுடைய ஆத்மா அப்படியே கிருஷ்ணன்கிட்ட இருக்கட்டும், கிருஷ்ணா ஆத்மா அப்படின்னு. இப்படி அந்த பார்த்தசாரத்தைலாம் ஸ்மரிச்சுட்டு கடைசியில் எங்கே திருப்பி முடிச்சார். அந்த கிருஷ்ணலீலையில் பல அங்கங்கே இருக்கிற சம்பவம் கட்டங்கள்லாம் சொன்னார். எங்கே முடிச்சார்னா லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோ ருமானாஹ கிருதம் அனுகிருதவத்யஹ உம்மதாந்தாஹ பிரகிருதி மகன் கிலயஸ்ய கோபவத்வஹ. லலித கதி விலாச இதெல்லாம் அப்படியே அர்த்தம் சொல்கிறோம். கோபிகைகள்கிட்ட அர்த்தம் முடிக்கிறார், கோபிகைகளில் போய் முடிக்கிறார். இந்த கிருஷ்ணன் கதையோட சாரம் ஆசலியில் தான் கிருஷ்ணனுடைய சாரம். அப்படிப்பட்ட கோபிகைகள்கிட்ட போய் முடிக்கிறார். கிருஷ்ணன் பொதுவாகவே ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், கிருஷ்ண கதை, கிருஷ்ணன்னு ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா, இந்த தெய்வம் நம்மளுடைய எல்லா விதமான பாவத்துக்கும் பொருந்தர தெய்வம். பாவங்கிறது வேதத்தில் இருக்கிற விஷயம், வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் அவ்வளவு பாவத்தை காமிச்சிருக்காங்க. அந்த மந்திரங்கள்ல அந்த அவ்வளவு பாவங்கள் இருக்கு. இவ்வளவு பாவங்களும் இன்னைக்கு ஒருத்தர் செலுத்தணும், ஒரு தெய்வத்துக்கிட்ட செலுத்தணும்னா அது கிருஷ்ணன்கிட்ட செலுத்தணும். பாக்கி மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் கூட இவ்வளவு பாவங்களை செலுத்த முடியுமான்னு தெரியும். மற்ற தெய்வங்கள் இருந்தாலுமே இப்போ ராமர் இருக்கார், ராமர்கிட்ட மாதுரி பாவம் பண்ண முடியாது. ராமர் ஏகபத்தியம் ஒருத்தர், அவருக்கு சீதை தான் அப்படிங்கிறதுனால ராமர்கிட்ட மாதுரி பாவம் பண்ண முடியாது. இது மாதிரி வெவ்வேறு தெய்வங்கள் இருந்தாலும் எல்லா பாவங்களும் வேதத்தில் காட்டப்பட்ட பாவங்கள், வேதத்தினால தூண்டப்படுற, அதாவது வேதத்தினால எல்லா பாவங்களும் பண்ணணும், வேற வேற என்னெல்லாம் பாவம் வருதோ அதெல்லாம் பகவான்கிட்ட செலுத்தணும் அப்படின்னு காட்டப்படுறது. இந்த பாவங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒருத்தர் காட்டணும் அப்படின்னா அது கிருஷ்ணன்கிட்ட காட்ட முடியும். குழந்தையா பார்க்கணும்னா குழந்தையா பார்க்கலாம், குழந்தை கிட்டாவாக பார்க்கலாம், பத்தியாக பார்க்கலாம், நண்பனாக கிருஷ்ணனோட ஒரு நண்பன் அப்படின்னு நண்பனாக பார்க்கலாம். எல்லா இதுக்கும் ரொம்ப 100% ஒரு சூட்டபிள் கிருஷ்ணன் தான். அப்படிங்கிறதுனால அது இத்தனை மகான்கள் வேற வேற பாவங்களை காட்டியிருக்காரு கிருஷ்ணன். பாரதியார் இருக்காரே, கண்ணன் பாட்டுகள்னு பாரதியார் எழுதியிருக்காரு. பல தெய்வங்கள், கண்ணன் என் அரசன் அப்படின்னு ஒன்று, கண்ணன் என் விளையாட்டு பிள்ளை, அதில் அந்த பாட்டுகளோட தலைப்புகள் மட்டும் சொன்னேன். கண்ணன் என் விளையாட்டு பிள்ளை, கண்ணன் என் சத்குரு, கண்ணன் என் சீடன், கண்ணன் என்னுடைய நண்பன், கண்ணன் என்னுடைய காதலன் அப்படின்னு எல்லா விதமாகவும் கிருஷ்ணனை பார்க்க முடியும். கிருஷ்ணன் எல்லாத்துக்கும் அவ்வளவு ஒரு மேட்சாகக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். இந்த ஸ்லோகம் அதுதான் சொல்கிறேன், லலித கதி விலா. அப்படிப்பட்ட பாவங்கள் எந்த கோபிகைகள் சாதாரணம் கிடையாது. இந்த ஸ்லோகத்திலேருந்து கோபிகைகளோட பெரிய விஷயம் ஒன்று தெரியுது, நினச்சி பார்க்க முடியாத விஷயம் என்னன்னா, யுத்தம் அனுகிருத்தவத்தியா,
கிருதம் அனுகிருதவத்தியா அப்படின்னா கிருஷ்ணலீலைகளை இவ அனுகரணம் பண்ணினான். இன்னைக்கும் ராசங்கிற பேரில் அது நடக்கிறது. கிருதம் கிருதம் அப்படின்னா கிருஷ்ணேன கிருதம், கிருஷ்ணனால் செய்யப்பட்டதை அனுகிருதவத்தியா அனுகரணம் பண்ணினார்கள். அனுகரணம்னா என்ன பண்ணுறது, அந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை நம்ம அனுகரணம் பண்ணுறது அப்படின்னு. அதுதான் இன்னி வரைக்குமே ராசங்கிறது இருந்தது. ராசங்கிறது பஜனைகள்லாம் பார்த்தேன்னா, திவ்யநாமத்துலாம் பார்த்தேன்னா ராசம் ஆடுறா பார்க்குறாங்க கிருஷ்ணனுடைய ராசலீலையை அனுகரணம் பண்ணி. இது வந்து வேற வேற இதில் வேற வேற இது வேற வேற பேரில் இருக்குது. வேற கேரளாவில் கூட அது அந்த ஒரு ராசங்கிற ஒரு விஷயம் உண்டு. கேரளாவோட சம்பிரதாயத்திலே உண்டு. அதாவது இந்த கதகளி இருக்கு இல்லையா, அதுலேயே அது மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் கிருஷ்ணனுடைய ராசலீலை இருக்குது. அது மாதிரி வேற வேற விஷயங்கள் இருக்குது. இங்கேயுமே தமிழ்நாட்டில் பொதுவாக பஜனை சம்பிரதாயத்தை ஆரம்பித்தவர் சத்குரு சுவாமிகள் தான். பிரதானோட சத்குரு சுவாமிகள் அப்படின்னு ஒரு பெரியவர். அவர் தான் இங்கே அந்த பஜனை சம்பிரதாயம்னு இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை இவ்வளோ விஸ்தாரமாக கொண்டு வந்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ராசத்தையும் அவர் தானே கொண்டு வந்திருக்கணும்னு நம்ம இல்லை. சங்க இலக்கியங்களில் ராசலீலையை பற்றி இருக்கு. சங்க இலக்கியங்களில் கலித்தொகை அப்படின்னு ஒன்று, கலித்தொகை, அதில் ராசத்தை பற்றி இருக்கு. குறவை அப்படின்னு பேர், குறவை கூத்து அப்படின்னு பேர். நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். குறவை கூத்துன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து முக்கியமாக கோபிகைகள்னா ஆயப்பெண்கள், ஆய பெண்கள் அவா சேர்ந்து ஆடுறது. இந்த ராசலீலையை பற்றி சிலப்பதிகாரத்தில் குறவை கூத்து இருக்கு. மணிமேகலையில் இருக்குது. மணிமேகலைன்னு இதெல்லாம் தமிழ் காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு கொண்டாடுறாங்க தமிழர்கள். அதில் ராசலீலை இருக்கு. அப்படிப்பட்ட ராசம் இது வந்து சம்பிரதாயத்தில் எத்தனையோ 2000 வருஷம் 2000 வருஷம் முன்னாடி இலக்கியம், 3000 வருஷம் முன்னாடி இலக்கியம் கலித்தொகையெல்லாம். கலித்தொகையில் இது இருக்குது. இது 2000 வருஷம் முன்னாடி இருக்கிற சிலப்பதிகாரம் மணிமேகலையெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ராசம். அந்த ராசத்தை பண்ணவா கோவிகை. கிருதம் அனுகிருதவத்தியா உண்மைதான்தா. இங்கே பிரகிருதி மகன்னு கிளை எஸ்ய கோபவத்வான்னு பார்க்கல. ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஒரு பாவங்கிறது சும்மா இருக்காது. அது எங்கே கொண்டு விடும்னா அவராகவே ஆகிட்டான். கிருஷ்ணாத்மானகான்னு வருவாங்க. அதில் ராசலீலையாக வரும். கிருஷ்ணாத்மானகா தன்மையாக தன்மனஸ்காக தது ஆலாபாக தத் விசேஷ்டாக தது ஆத்மிகாக அப்படின்னு இருக்கு. ததாத்மிகாகனா கிருஷ்ணனாகவே ஆகிட்டான். பிரகிருதி மகன் கிள எஸ்ய கோபவத்வா எஸ்ய பிரகிருதி மகன், அவன் கிருஷ்ணனாகவே ஆகிட்டான். அந்த பாவம் அங்கே கொண்டு விட்டுரும், அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த வாச கிருஷ்ணனுக்கா அப்படிங்கிற ஒரு பாவம் பிரகிருதி மகன் கிளை எஸ்ய கோபவத் கிருஷ்ணனாகவே ஆகிட்டான். இப்படிப்பட்ட கோபவத்வா அப்படின்னு போய் முடிச்சார். அப்படின்னு முடிச்சுட்டு அப்புறம் பீஷ்மர் கிருஷ்ண ஸ்தோத்திரம் பண்ணிட்டே, கிருஷ்ணனை மனசில் தியானம் பண்ணிட்டே அப்படியே ஊத்வரேதஸ்வர் பெரிய யோகீஸ்வரர் அப்படியே கிளம்பிட்டார். கிளம்பினதும் பீஷ்மருக்கு அவளுக்கு அந்த பண்ண வேண்டிய அந்த தர்ப்பணங்கள் அதெல்லாம் பண்ணிவிட்டு யுதிஷ்டிரருக்கு ஒரு அளவுக்கு சாந்தி கிடச்சிது. கொஞ்சம் அழுதார். அப்புறம் பீஷ்மர் சொன்ன தர்மங்கள், பீஷ்மர் தர்மம் சொன்னார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த தர்மங்கள் அதெல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அவர் சொன்ன வேதாந்தம், அவர் சொன்ன தத்துவார்த்தங்கள் இது எல்லாத்தையும் மனசில் நல்லா வாங்கிட்டு சமாதானமாக இருந்துன்னு யுதிஷ்டிரர். இவ்வளவு நாள் இங்கே இருந்துட்டு கிருஷ்ணன் கிளம்புறார் ஊருக்கு. இவ்வளவு இந்த துவாரகையில் வந்து கிருஷ்ணன் நிம்மதியாக ஒரு வருஷம் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ண சரித்திரத்தில் இருக்குமான்னு தெரியல. திரும்பி அங்கே போனார், இங்கே போனார், இதை பண்ணார், இதை பண்ணார், அப்புறம் தான் இருக்கும். அதனால் துவாரகாவாசிகள் ரொம்ப பேர் துவாரகையிலே இருக்கா, கிருஷ்ணனோடையே இருக்கான்னு பேர், அந்த ஒரு பேர் வந்துடும் கிருஷ்ணனோடையே இருக்கா அப்படின்னு. ஆனால் கிருஷ்ணன் கூட இல்லையே, கிருஷ்ணன் சுற்றி தானே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால துவாரகாவாசிகளுக்கு ரொம்ப வருத்தம். அதை தெரிவிச்சுக்கிறான் போகும்போது. இது மாதிரி நீங்கள் வந்து இங்கே இருக்கவே மாட்டேங்கிறேன், இங்கே வந்து ரொம்ப அலைஞ்சிட்டே இருக்கேன், ரொம்ப சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறான். அங்கே சொல்கிறா சத்குரு நகா பரமஞ்ச தெய்வத்தம் எஸ்ய அனுவருத்தியா கிருதினோ பபூவிம. இந்த ஸ்லோகம் இந்த விஷயத்தை முக்கியமாக சொல்ல வேண்டும். எஸ்ய அனுவருத்தியா கிருதினோ பபூவிம. கிருஷ்ணன் கிருஷ்ண பக்தி பொதுவாகவே ஒரு மகான்கிட்ட பண்ணுற பக்தி அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, அந்த மகானுக்கு நம்ம பண்ணுற பூஜைகள், அந்த மகானுக்கு நம்ம பண்ணுற ஒரு உற்சவங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முக்கியமாக என்ன பண்ணணும்னா எந்த மகானுக்குமே அவள் என்ன நினைக்கிறானோ அதை பண்ணணும்.
இது மகான்கள்லாம் வேண்டாம், சாதாரண நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பிடிச்சா மாதிரி நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் என்ன பண்ணணும்னா அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அப்பா அம்மாவுக்கு எது பிடிக்குமோ அதை தெரிஞ்சுட்டு அப்படி நடந்துக்கணும். அதுதான் ஒரு அப்பா அம்மா கிட்டே அதை வச்சு பெரிய மகான் குரு அப்படின்னா, குரு நமக்கு எவ்வளோதான் அவளுக்கு குருபக்தி இருந்தாலும் அந்த குருபக்திங்கிறத எப்படி காமிக்கணும் அப்படின்னா, அவளுக்கு எப்படி பிடிக்குமோ, குருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்ம அதில் இருக்கிறது மூலமாக தான் நம்மளுடைய பக்தியை இருக்கிறதாவே அப்படிதான் அதுதான் அர்த்தம் ஆகும். கிருஷ்ண பக்தியிலையும் அப்படிதான். கிருஷ்ண பக்தியிலையும் முக்கியமாக அதை சொல்ல வேண்டும். கிருஷ்ணபக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணன், அதுவும் கிருஷ்ண பக்தியில் ரொம்ப முக்கிய விஷயம். கிருஷ்ணன்கிறது தர்மத்தை காட்டுறதுக்காக வந்து அவதாரம். ராமரும் தர்மத்தை காட்டுறதுக்காக வந்து அவதாரம். 2 பேருமே தர்மத்தை காட்டுறதுக்காக வந்து அவதாரம் தான். ஆனால் கிருஷ்ண பக்தியில் இன்னும் ஒரு விசேஷம் உண்டு. கிருஷ்ணன் அடிக்கடி உபதேசம் பண்ணான். கிருஷ்ணனுடைய உபதேசங்கள் பாரதத்தில் ஜாஸ்தி. பாகவதத்தையும் ஏகாதசம் முழுக்க கிருஷ்ணோபதேசம் தான். அப்படிப்பட்ட உபதேசங்கள் பண்ணி கிருஷ்ணன் இருக்கிறதுனால அந்த உபதேசங்கள் ஏன் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம அதை அனுஷ்டிக்கணும், நம்ம அதை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு காரணத்தினால தான் பண்ணுறாரு. வேற ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் உபதேசம் பண்ணணும், நம்ம ஃபாலோ கிருஷ்ணன் என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன பக்தி பண்ணணும்னு நினைக்கிறவா இந்த விஷயங்களில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் உபதேசங்கள் பண்ணுறாரு. ராமர் கூட எனக்கு தெரிஞ்சு உபதேசம் பண்ணுறது குறைச்சல். கிருஷ்ணன் பண்ணியிருக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர்லாம் பண்ணலை. அப்படிப்பட்ட ஒரு உபதேசங்கள் பண்ணி என்னுடைய பக்தன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கிறாருங்கிறது நீங்கள் பாகவதத்தையோ பாரதத்தையோ படித்தாலே தெரியும். அப்படிப்பட்ட அந்த தர்மங்கள் அப்படிப்பட்ட அந்த யோகங்கள் அப்படிப்பட்ட அந்த பக்தியே அந்த விஷயங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து அதை இது பண்ணாதான் கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறதா. அதுதான் இங்கே சொல்கிறா வார்காவாசி. எஸ்ய அனுவருத்தி அப்படின்னா இது இங்கே மட்டும் இல்லை, அமுஷ்ய பதயோகோ அனுவருத்தி மிச்சன்னு சூயேத அப்படின்னு கடைசியில் வரும். பாகவதத்தோட கிருஷ்ண கதையோட கடைசியில் அமுஷ்ய பதயோகோ அனுவருத்தி மிச்சன்னு கிருஷ்ண கதைகளை தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்னன்னா, அவர் வாழ்க்கையில் என்ன தர்மங்களை அனுஷ்டிச்சாரோ, எந்த தர்மங்களை அவர் சொன்னாரோ, எந்த தர்மங்களை உபதேசித்தாரோ அந்த தர்மங்களை நம்ம அதை அனுஷ்டிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரணும். இன்னொன்று, கீதையிலையோ பாகவதத்திலையோ இருக்கிற தர்மங்கள் 90%, 99% சமதர்மம். அது இவா பண்ணணும், அவா தான் பண்ணணும், இவா தான் பண்ண வேண்டிய தர்மங்கள், அவா தான் பண்ண வேண்டிய தர்மங்கள்ங்கிற மாதிரிலாம் கிடையாது. கிருஷ்ண சரித்திரத்தை நீங்கள் இதே வருஷம் கீதை பார்த்தாலே உங்களுக்கு சமதர்மம், முழுக்க சமதர்மம். எங்கேயுமே உங்களுக்கு இவாளுக்கு இந்த தர்மம் அவாளுக்கு இந்த தர்மங்கிறதுலாம் எல்லாருமே அனுஷ்டிக்க வேண்டிய தர்மம். ஆனால் ஒரு ஆச்சரியம், பகவத்கீதைங்கிறது வந்த ஒரு பிரகரணம், பகவத்கீதையோட ஒரு பகவத்கீதை யாருக்கு உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்திதியில் இருக்கக்கூடிய க்ஷத்ரியனுக்கு உபதேசம் பண்ணப்பட்ட கிரந்தம் பகவத்கீதை. அப்படிப்பட்ட பகவத்கீதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ஷத்ரியனுக்குன்னு பண்ணுற உபதேசம் குறைச்சல். ஒரு மொத்தமாகவே ஒரு 2-3 ஸ்லோகத்தை அழைக்கலாம். க்ஷத்ரியனுக்காக இந்த உபதேசம், அதாவது க்ஷத்ரியன்னா யுத்த வீரன், இந்த வீரனுக்காக பண்ணப்பட்ட உபதேசம் அப்படிங்கிறத ஒரு 2-3 இதில் இது பண்ண முடியும். எல்லாமே சமதர்மம், எல்லாமே தன்னை ஃபாலோ பண்ணணும், தன் இது பண்ணணுங்கிறதுக்காக பண்ணப்பட்ட உபதேசங்களாக தான் இருக்கும் கீதையில். அப்படிப்பட்ட தர்மங்கள் இருக்கிறதுனால அதை நம்ம கொண்டு வந்து நம்ம அந்த தர்மங்களை அந்த பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொன்னாரோ அதை நம்ம கொண்டு வந்து அனுஷ்டிக்கிறதுங்கிறது மூலமாக தான் கிருஷ்ணபக்தி அப்படிங்கிறது இருக்குங்கிறது பாகவதம் சொல்கிறது. பாகவதமே சொல்கிறது. எஸ்யானுவருத்தியா கிருஷ்ணா பூமிங்கிறதும் அதுதான். அமுஷ்ய பதயோகோ அனுவருத்தி மிச்சன் கிருஷ்ணகதைகளை கேட்கறது மூலமாக என்னன்னா, அவருடைய காலடிக்கு பின்னாடி அந்த காலடியை அவரை தொடர்ந்து நம்ம போகணும். அவரை தொடர்ந்து போகிறதுனா என்ன அப்படின்னா, அந்த தர்மங்களை அனுஷ்டிச்சு அவரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட சாரம். அப்படி இருக்கிறதுனால இப்படி சொல்கிறான். இதோட இங்கே இதை முடிச்சுட்டு அங்கே வந்தார், யுதிஷ்டிரர்கிட்ட வந்தார். அங்கே துவாரகையில் கிருஷ்ணன் சௌரியமாக இருக்கார், கிருஷ்ணன் பத்னிகளோட சௌரியமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அதை முடிச்சுட்டு திரும்பி யுதிஷ்டிரர்கிட்ட யுதிஷ்டிரர் அந்த பரீட்சத்தை காப்பாற்றினார் இல்லையா கிருஷ்ணன். பரீட்சித்து நல்லபடியாக பிறந்து அவனுக்கு நல்ல பேரெல்லாம் வச்சா இவா பரீட்சித்து அப்படிங்கிற பேர். ஏன் பரீட்சித்துன்னு பேர்னா பரீட்சேத நரேஷ்விக. அதனால்
கனவுல நான் பார்த்தேனே ஒரு பகவானை, ஒரு தெய்வத்தை பார்த்தேனே, அந்த தெய்வம் இங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு இப்படி சொல்லிகிட்டே இருப்பார். பரீட்சையை நிறைய கேட்கும். பரீட்சை அப்படி பரீட்சை பண்ணுறதுனால பரீட்சை அப்படின்னு பேர். அப்படின்னு அதை அவனுக்கு பேரை வச்சுட்டு அவனுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்குறான். எல்லாத்தையும் அவள் சொல்கிறான். ஜாதகக்காரன் வந்து இவனுடைய நடத்தைகள் எப்படி இருக்கும், பெரிய தர்மாத்மாவாக இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி. அந்த சமயத்தில் கிருஷ்ணனும் வரார். கிருஷ்ணனும் வந்து அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு போகிறார். இப்படி ஹஸ்தினாபுரம் நகர்ந்துருக்கு. விதுரர் தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்தார். பாரத யுத்தம் தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்தார். தீர்த்த யாத்திரைக்கு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தால் மகாபாரத யுத்தம் முடிஞ்சிருச்சு. மகாபாரத யுத்தம் முடிஞ்சிருச்சு. இங்கே ஹஸ்தினாபுரத்தில் இருந்துருக்காங்க. ஹஸ்தினாபுரத்துக்கு வர திருதராஷ்டிரன் காந்தாரியெல்லாம் பார்க்குறேன். பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்கா. அவன் மாட்டுக்கு ரொம்ப இதுவாக இருக்கா, ஃப்ரீயாக இருக்கா. இவருக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. உன் புள்ளதான் அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்திடலாம், இவ்வளவு தொந்தரவு கொடுத்துருக்கான். அவளுக்கு நிம்மதியாகவே வாழ விடல, ராஜ்யத்தையும் கொடுக்க மாட்டேன்னா வனவாசத்துக்கு துறக்கினான். எது வனவாசம் சொல்லும்போதே 13 வருஷம் ஒழுங்காக போயிட்டு வந்துட்டேன்னா ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொல்லி தான் துறத்தினான். இவ்வளவு போயிட்டு வந்துட்டான். இன்னும் அவனுக்கு கொடுக்கணும்னு நான் தோணலை. அதுக்காக இவ்வளோ சண்டை நடந்தது, இவ்வளோ பேர் போயிருக்கா. எல்லாம் உன் பிள்ளையால உன்னுடைய வளர்ப்பு சரியில்லாததுனால இந்த விஷயங்கள். இப்படி இருந்தும் நீ எப்படி பீமன் போடுற சாப்பாடை ஏதோ பீமாபவர்ஜிதம் பிண்டம் ஆதத்தை கிரகபாலவத்து அப்படின்னா ஒரு சரியான ரொம்ப தப்பான அர்த்தம். அப்படி இப்படி சாப்பிட முடியாது அப்படின்னு கேட்குறாரு. திருதராஷ்டிரனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாகிடுது. அதனால் யுதிஷ்டிரர்கிட்ட சொன்னால் இங்கேருந்து கிளம்ப விட மாட்டான். யுதிஷ்டிரர் கிளம்ப விட மாட்டான். அதனால் யுதிஷ்டிரருக்கே தெரியாமல் இதுவாக காத்தால் ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ அது மாதிரி 3 மணிக்கோ திருதராஷ்டிரன், காந்தாரி, சஞ்சயன் எல்லாரும் கிளம்பிட்டான். இப்படி விதுரர் 3 பேரும் கிளம்பிட்டான். அப்புறம் இப்படி சஞ்சயன் தான் அப்படி தேடிட்டு இருந்தார். யுதிஷ்டிரர் வந்து கேட்டார், எங்கே அப்படின்னு கேட்டதும், இல்லை கிளம்பிட்டா போல் இருக்கு, நானே தேடினேன், எனக்கே கிடைக்கல அப்படின்னு சஞ்சயன் சொன்னதும் ரொம்ப சிரமப்பட்டார் யுதிஷ்டிரர். இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், நான் தான் இவாளாக தான் திரும்பி அவர்கள் தான் நான் கஷ்டப்படுத்தினேன், நான் தப்பு பண்ணிட்டேங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்கும். என்னால் தான் இவா கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கிளம்பிட்டா அப்படின்னு ஆகிறார். அடுத்ததும் அங்கேருந்து நாரதர் வந்தார். நாரதர் வந்து, இல்லைப்பா அவருக்கு வயசாகிடுது, இப்போதுமே அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஆண்டுகிட்டே இருக்க மாட்டான். அந்த ராஜாக்கள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய விஷயம், ஆள்ற வரைக்கும் ஆழ்வான், ஆழ்ந்துட்டு கிளம்பி போயிடுவான். தன்னுடைய குழந்தைகள்கிட்ட இதை விட்டுட்டு பணத்து கிளம்பி போயிடுவான். ராஜா அந்த காலத்து ராஜாக்களே தனி. இந்த ராஜாக்கள் மாதிரி என்ன அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்ட ராஜ்யம் ஆடும்போதே எல்லா போகத்தையும் அனுபவிச்சுன்னு ஏதோ போகத்துக்காக ராஜ்யங்கிறது இல்லாமல் அந்த ராமர் சொல்றார், பிரஜாபாலன கர்மணி அம்பபித்ரான் யுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி. என்ன வார்த்தை இல்லைங்களா? பிரஜாபாலனம், பிரஜைகளை காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு வேலை கர்மணி. அந்த வேலையில் அப்பா என்னை வந்து நியமிச்சிருக்கார். பட்டாபிஷேகம், ராமருக்கு பட்டாபிஷேகத்தை நியமிச்சிருக்கார். அதை பற்றி கௌசல்யகிட்ட சொல்லும்போது இது மாதிரி இந்த வேலையில் என்ன நியமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அந்த காலத்துக்கு சத்திரியா வேதத்திலேயே சத்திரியா வேதத்திலேயே ராஜாக்கள் இது பண்ணுறது வருது. ராஜாக்களுடைய சூத்தங்கள் உண்டு. ராஜாக்கள் தான் நான் சத்திரியன் அப்படின்னு சொல்லின்றவாளோட சூத்தங்கள்லாம் உண்டு. சத்திரியன்னா ராஜா, அதாவது காப்பாற்றுறவர். இந்த காப்பாற்றுறவாளோட சூத்தங்கள்லாம் உண்டு வேதத்தில். அப்படிப்பட்ட ஒரு தகுதி இருக்கிறதுனால தான் அந்த விஷயம் நடக்குது. அப்படி இருக்கிறதுனால பொதுவாக இது மாதிரி இருந்தால் கடவுள் போயிடுவான். பிள்ளைகிட்ட பொறுப்பை படிச்சுட்டு கடவுள் போயிடுவான். அப்படி இருக்கிறதுனால இவன் கடவுள் போயிட்டான். அதில் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாரதர் சமாதானப்படுத்துகிறார். சமாதானப்படுத்தி திரும்பி வர மாதிரி உட்காந்து வச்சதும் அப்படியே நகர்ந்து. இப்போ என்ன ஆகுது, அர்ஜுனன் துவாரகைக்கு போயிருக்கான். துவாரகைக்கு போயிருக்கான். ரொம்ப நாள் ஆயிடுது, கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆயிடுது. ஆளையே காணும். ஏன் இப்படி இது மாதிரி 7-8 நாள் தான் ஆயிடுது, 7-8 மாதம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு யுதிஷ்டிரர் சொல்லப்படுறார். சகுனங்கள் சரியாகவும் இல்லை, ரொம்ப கெட்ட சகுனங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கணும், ரொம்ப தப்பான விஷயங்கள்லாம் நடக்கணும். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப கவலைப்பட்டுருக்க அர்ஜுனன் வரான். அந்த இடத்துல வந்ததும் அர்ஜுனன்ட்ட கேட்குற, என்னப்பா நீ இவ்வளோ நாள் போகவே, இன்னும் இவ்வளோ நாள் ஆகிடுதே, என்னாச்சு, இன்னும் முகம் வேற வாடி இருக்கு, ரொம்ப ஏதோ தப்பு பண்ணிடுறியா
ஏதாவது ஒரு சரணாகதின்னு வந்தவனை காப்பாற்றலையா, இல்லை வேற யாராவது வேற யாரையாவது ஏமாத்திட்டியா, யாரோட சொத்தையாவது பிடிக்கிட்டியா, இது மாதிரி ஏதாவது தப்புகள் பண்ணிட்டியா, ஏன் முகம் மாறி இருக்கு அப்படின்னு கேட்டதும் அர்ஜுனன் அழுதுண்டே சொல்ல ஆரம்பிக்கிறான். வஞ்சிதோகம் மகாராஜ ஹரிணா பந்தூபினா ஏனமே பகுதம் தேஜா தேவ விஸ்மாம். என்னை கிருஷ்ணன் வஞ்சிச்சுட்டார், வஞ்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னா. ஏன்பா இப்படி சொல்ற? வஞ்சிதோகம் அப்படின்னு ஏன் சொல்ற? பந்து ரூபினா என்னை பந்து அப்படின்னு தான் அடக்க வச்சுட்டார். பந்து தான், கிருஷ்ணன் தான் பந்து, அர்த்தம் தான் கிருஷ்ணன் தான் பந்து, கிருஷ்ணன் தான் பந்து, அது சஹி பந்து, வேதம் சஹி பந்து. ஆனால் இங்கே என்னன்னா பந்து தான், அவர் என்னுடைய ஒரு மாமா பையன் தான் அப்படின்னு நினைக்க வச்சுட்டார் கிருஷ்ணன். அப்படி ஏன் இப்படி நினச்சி இப்படிப்பட்ட இந்த ஒரு அத்தியாயம் ஃபுல்லாக பாரத கதைகள். இப்போ சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணன் இல்லாத ஒரு பாண்டவ சரித்திரம் நிம்மதியாகவே இருக்காது அப்படின்னு. அதுதான் இங்கே ஃபுல்லாக சொல்கிறார். இது மாதிரி அர்ஜுனன் அழுது இந்த அழகாக இல்லையா, இந்த இதை வச்சுட்டு ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் ஒன்று பண்ணியிருக்காங்க, பாரத கதாமிருதம்னு பேர். இந்த ஒரு விஷயமோ அங்கே குந்தி ஸ்துதியிலே விஷயம் வரும். விஷாது மகாத்மேகே புருஷாது தரிசனாது அசத்சபாயாக பகவாச கிருஷ்ணதா அப்படின்னு. இவ்வளவு கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றினது கிருஷ்ணன் அப்படின்னு இங்கே அர்ஜுனன் அழகார் அங்கேயும் குந்தி சொல்கிறான். இந்த விஷயத்தை வச்சுட்டு பாரதத்தோட ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எல்லா சம்பவத்தையும் கிருஷ்ணனோட கனெக்ட் பண்ணி சொல்கிற கிரந்தம் இருக்கு, பாரத கதாமிருதம்னு பேர். அந்த கதாமிருதம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது பாரதம்ங்கிறது நீங்கள் வெறுமனை படிச்சேன்னா, கிருஷ்ணன் இல்லாமல் படிச்சேன்னா அதில் பக்தி அங்கங்கே வராது, அது ஒரு மாதிரி ராவாக இருக்கும். இந்த கிரந்தத்தில் பார்த்தேன்னா கிருஷ்ணன் திரும்பி கிருஷ்ணன் வர்றதுனால அது மாதிரி ரசமாக அப்படிப்பட்ட கிரந்தம். அந்த கிரந்தத்துக்கு இதுதான் மூலம். இந்த அர்ஜுனன் அழகு ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்லி இது மாதிரி இந்த சம்பவத்திலேருந்து காப்பாற்றினார், இந்த சம்பவத்திலேருந்து காப்பாற்றினார். முதல்ல திரௌபதி கல்யாணம், அதுவே பெரிய ஒரு இதுவாச்சு, பிரச்சனையாச்சு. அதுலேருந்து கிருஷ்ணன் காப்பாற்றினார். ஒவ்வொரு இடத்துலையும் வஸ்திராபரணம், திரௌபதி வஸ்திராபரணங்கிறது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். என்ன பண்ணுறது, ஒரு பொண்ணாலையும் பண்ண முடியாது, வா சும்மா உட்காந்துருக்கா. இந்த சமயத்தில் கிருஷ்ணன் ஒருத்தர் வந்திருக்கலைன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த இடம். அங்கே காப்பாற்றினார். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கிருஷ்ணன் தான் காப்பாற்றின்னு வந்தார். இங்கேயே யுத்தத்திலேயே எத்தனை இடத்துல கிருஷ்ணன் காப்பாற்றினார் அர்ஜுனன் அப்படிங்கிறது. அந்த துரோணர் முதலியவருடைய அஸ்திரங்கள்லாம் ரசத்தில் இருக்கும். அவ்வளவு நாள் அந்த ரசத்தில் இருக்கிற அஸ்திரங்கள் கிருஷ்ணன் அங்கே இருக்கிறதுனாலையும் மேலே ஹனுமார் இருக்கிறதுனாலையும் அது காப்பாற்றப்பட்டுன்றது. இவர் இறங்கினால் ஹனுமார் கிளம்பினால் அது இருக்கும். அதனால் பொதுவாக அந்த காலத்திலேருந்து இருக்கிற வழக்கம் பொதுவாக என்னென்னா, ஒரு சாரதி ரதி 2 பேர் இருந்தால் முதல்ல சாரதி இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரதி இறங்கும். இதுதான் வழக்கம். பொதுவாக எல்லாமே வழக்கத்தில் நிறைய விஷயங்கள் இருந்துருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பொதுவாக கல்ச்சர், இதெல்லாம் கல்ச்சர். இது இதை ஃபாலோ பண்ணால் என்ன, இது மூட நம்பிக்கைன்னு சொல்கிறது ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையுமே தெளிக்க முடியும். எதுவுமே எல்லாமே மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியும். மூட நம்பிக்கைன்னு சொல்கிறதுக்கு ஒரு அளவே இருக்காது. இது எதுக்கு நான் இப்போ குடிக்கணும், எதுக்கு நான் அதை பண்ணணும், இது பண்ணணும், எதற்கு வேணால் கேட்டு மூட நம்பிக்கைன்னு சொல்லி தெளிட முடியும். அதனால் யாருக்கும் ஹிம்சை இல்லாத பட்சத்தில் இப்போ இதில் இப்போ சாரதி முதல்ல இறங்குறதுனால யாருக்காவது ஹிம்சையா? யாரும் ஒன்றும் இல்லை. எதுக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். எந்த கல்ச்சர்ஸ், எந்த ஒரு கலாச்சாரங்கள் யாருக்கும் ஹிம்சையை கொடுக்கலையோ, யாரையும் மட்டப்படுத்தலையோ, எல்லாரையும் ஒன்றும் யாருக்கும் ஹிம்சையாக இல்லையோ, அப்படிப்பட்ட கலாச்சாரங்களை ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ யாருக்கு நஷ்டம் வந்து? நான் இப்போ யாரையும் இப்போ நான் ஏதோ ஒரு மரத்தை சுற்றுறேன்னு சொல்லுவேன், அஸ்வத்த பிரதட்சணம்னு ஒன்று இருக்குது. நான் அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணால் உனக்கு வலிக்கிறதா? ஏன் வலிக்கிறது? அதுக்கு நான் பொறுப்பு. அதனால் யாருக்கும் ஹிம்சை இல்லாத கலாச்சாரங்களை ஃபாலோ பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு இருக்கிறதுனால இது ஒரு பழக்கம். கத்திரியாளர்கள் இருக்கிற பழக்கம் என்னன்னா, யுத்தத்தில் சாரதி முதல்ல இறங்கினதுக்கப்புறம் தான் ரசி இறங்கணும் வருது. ஆனால் கிருஷ்ணன் நீங்கள் அதை மறுத்துட்டும் இல்லை, முதல்ல நீ இறங்கு அப்படின்னு அர்ஜுனனை சொல்கிறார். அர்ஜுனன் என்னப்பா சாரதி தானே முதல்ல இறங்கணும் அப்படின்னு கேட்டதும், இல்லை நீ சொல்கிறத மட்டும் கேள, நீ இறங்கு அப்படின்னதும் இறங்கிட்டான். அப்புறம் கிருஷ்ணன் இறங்கினான். அப்புறம் ஹனுமார் பறந்ததும் அந்த ரதம் ரொம்ப விசேஷமான ரதம், அது கந்தர்வர்கள் கொடுத்த ரதம் நினைக்கிறேன். அது மாதிரியான ரதம்
அந்த ரதம் வந்து இதுவாயிடுச்சு, எரிஞ்சு போயிடுச்சு. அந்த அஸ்திரம் அதனால அதை காப்பாற்றின்னு வந்துருக்கு, அதை எரிஞ்சு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒவ்வொரு சம்பவத்திலேருந்து என்னை காப்பாற்றினேடே அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுன அழறான். அப்படியே அழுதுட்டு அப்படியே அந்த ஒரு சாந்தியான அந்த அந்த பாவம் திருப்பி திருப்பி கொண்டு அங்கே தான் வரும். நீங்கள் என்ன பாவம்னு சொல்லுங்களோ அது வந்து இந்த பாவம் தான், பகவானோட சேர்ந்து இருக்கிற பாவம் தான் அங்கே கொண்டு போய் விழுங்குறது. இந்த விரகத்தில் அழறோம். இந்த விரகத்தில் அழற அந்த ஒரு அந்த அழுகையும் கடைசியில் கொண்டு அந்த சாந்தியில் கொண்டு விட்டுருக்கான். சாந்தாசி விமலாபதி இது மாதிரி அழுதுகிட்டே கடைசியில் அவனுடைய புத்தி சித்த விற்த்திகள்லாம் ஓஞ்சி அந்த ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி பார்க்குறா, ரொம்ப அது இதுவாக இருக்கு. நாடு ரொம்ப கெட்டு போக ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப ஜனங்களெல்லாம் புத்தி கெட்டு போக ஆரம்பிச்சிட்டு, இனிமேல் தர்மபுத்திரரால் சமாளிக்க முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு போட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணார், அவளும் கிளம்பிட்டா, எல்லாரும் கிளம்பிட்டா. 36 வருஷம் ஆயிடுச்சு. பாரத யுத்தம் முடிஞ்சு 36 வருஷம் இருந்திருக்காங்க. யாதவ வம்சமே 36 வருஷம் இருந்திருக்கு. கிருஷ்ண சரித்திரம் கிருஷ்ணன் கிளம்பினதும் தர்மபுத்திரரும் இப்படி பார்த்தார், நம்மளும் கிளம்பிடுவோம் அப்படின்னு கிளம்பிட்டார். இங்கேருந்து கிளம்பி மகாபிரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாள். இங்கேருந்து கிளம்பி ஹிமாச்சலத்துக்கு போயிடுவாள். ஹிமாச்சலத்துக்கு போய் தபஸ் பண்ணிட்டு இருப்பான். உடம்பு எப்போ விளையாடுதோ அப்போ விளையாடணும் அப்படின்னு கிடப்பான். அது மாதிரி இங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி போய் அங்கே இவா எல்லாருமே கிளம்பிட்டான். குந்தி, திரௌபதி எல்லாருமே கிளம்பி அங்கே ஹிமாச்சலத்துக்கு போய் அப்படி போகும்போது அப்படியே ஒருத்தரா இதுவாயிட்டான், புரிஞ்சு போயிட்டான். அதாவது அந்த இந்த இதுவே ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். இந்த இடமே நீங்கள் மாற்றிருந்தாங்க. எப்படி ஒரு ஜீவன்கிறது இல்லாமல் ஒரு பெரிய யோகீஸ்வரன் தன்னுடைய சரீரத்தை எப்படி விடுவான், அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறது இங்கே விவரிக்கிறது. பாகவதங்கிறது சாரதமான எல்லா விஷயத்தையும் சாரமாக சொல்கிற கிரந்தம் இல்லையா? அதனால் யுதிஷ்டிரருடைய பிரயாணம், யுதிஷ்டிரருடைய ஒரு மோட்சங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் பாகவதத்தில். அப்படி ஆனதும் தத பரீட்சித்து இவ்வளோ நாள் பரீட்சித்து குழந்தையா இருந்தோம்னா கிருப்பர் திரும்பி இங்கே வந்துட்டார். கிருப்பர் அங்கே சண்டை போட்டார், இங்கே வந்துட்டார் திரும்பி. வந்ததும் தத பரீட்சித்து திஜவர்ய சிக்ஷயா மணி மகாபாகவத சசாசக. அந்த திஜவர்யங்கிறது கிருபர். அந்த கிருபர் சொல்லி கொடுத்து அவருடைய சிக்ஷையினால மஹீம் அந்த பூமியை ஆண்டுருக்கும். பரீட்சித்து ரொம்ப உயர்ந்த குணங்களுடையவர், பெரிய மகாத்மா. அப்படி பாரதத்தையே ஆண்டு இருந்தார். அப்புறம் இப்படி வெளி தேசங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு கிம்புருஷம் முதலிய வருஷங்கள்லாம் அந்த அமெரிக்கா முதலிய தீபங்கள், வேற தீபங்கள், அந்த தீபங்களுக்கெல்லாம் போய் சஞ்சாரம் பண்ணி கண்டங்கள், அந்த கண்டங்களுக்கெல்லாம் போய் சஞ்சாரம் பண்ணி அங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணினா நம்ம விஷயங்கள் கிருஷ்ண விஷயங்கள்லாம் அங்கே இருக்கான். கிருஷ்ணனை பற்றி பேசுகிறான் பாகவதத்தில். கிருஷ்ணனை பற்றி அமெரிக்காவில் பேசிட்டு இருக்கான். வேற வருஷங்கள்லாம் பேசிட்டு இருக்கான். இப்படி பார்க்குறான், ரொம்ப ஆச்சரியப்படுறான். அது அன்னைக்கு மட்டும் இல்லை, கிருஷ்ணனை பற்றி இன்றைக்குமே பல நாடுகள், இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி கிருஷ்ணனை பற்றி தெரியறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு 2000-3000 வருஷம் முன்னாடி கிருஷ்ணன் வெளிநாட்டில் இருந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. ஒரு கிரேக்க மன்னனுடைய காயின், அந்த காயினில் கிருஷ்ணன் இருக்கான். வாசுதேவன் அப்படின்னு பேர், வாசுதேவ கிருஷ்ணன் அப்படின்னு அந்த கிரேக்க மன்னன் அவனுடைய காயினில் இருக்குது. தாய்லாண்டில் ஒரு கிருஷ்ண விக்கிரகம் இருக்குது. அதுவுமே அது கிட்டத்தட்ட ஓல்டஸ்ட்டு விக்கிரகம். அது மாதிரி பல நாடுகளில் கிருஷ்ணனுடைய ஒரு சரித்திரங்களோ, கிருஷ்ணனுடைய சம்பவங்கள், கிருஷ்ணனுடைய இது மாதிரியான ஒரு கூறுகள் நிறைய நாட்டில் இருக்குது. வெளிநாடுகள்லாம் கிடைக்கிறது. அப்படி பரீட்சித்து சஞ்சாரம் பண்ணும்போது இது மாதிரி பல கிருஷ்ண சரித்திரங்கள் அவாவ மேகலாம் கேட்கலாம். ஆச்சரியப்பட்டுட்டே இப்படியே வரும்போது பிராச்சீன் சரஸ்வதி, கிழக்கு திசையில் இருக்கிற சரஸ்வதி நதி அந்த காலத்தில் இருந்தது. 5000 வருஷம் முன்னாடி 5000 வருஷம் முன்னாடி சரஸ்வதி நதி ஓடிட்டு இருந்த காலம். அந்த காலத்தில் சரஸ்வதி நதியை அடையும் போது அங்கே ஒரு காட்சி தெரியும். நான் நேற்று சொன்னேன் இந்த விஷயத்தை. இதெல்லாமே ஒரு காட்சிகள். இது எக்ஸாக்டாக நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு. இது காட்சி. இந்த காட்சியிலேருந்து இது மாதிரிலாம் காட்சிகள் பல பேருக்கு நேரும். இது மாதிரி காட்சிகள்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த காட்சி முதல்ல என்னென்னா, ஒரு பசு இருக்கு. அந்த பசு
அழகுது. ஒரு காளமாட்டுக்கிட்ட அழகுது. என்ன அழகுதுன்னா, இது மாதிரி கிருஷ்ணன் கிளம்பிட்டாரே, கிருஷ்ணனுடைய ஒரு நம்ம விதங்கிதாயாக ஹோமோத்சவோ இருக்கு அப்படின்னு. இந்த பூமியில் சஞ்சாரம் பண்ணுறார் கிருஷ்ணன் சஞ்சாரம் பண்ணும்போது பூமிக்கு ஏற்பட்ட ஒரு ரோமாஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த புலகாங்கிதமாக மேனி சிலிர்க்கிறது, அந்த சிலிர்ப்பு தான் புல்லாம். அது மாதிரிலாம் வர்ணிக்கிறார் அழகா பூமி தேவி. இது என்னுடைய புலகாங்கிதம் தான் அந்த புல்கள் அப்படின்னு. அது மாதிரி இப்படி என் மேலே சஞ்சாரம் பண்ணிட்டு வந்த பகவான் இன்னைக்கு காணாமல் போயிட்டாரே அப்படின்னு அழகா கதறார். அந்த சமயத்தில் அந்த தர்மம் தான் அந்த காளமாடு. அந்த காளமாட்டோட காலை வெட்டுறான் ஒருத்தன் வந்து வெட்டுறான். அவன் வந்து ராஜா மாதிரி இருக்கான், ராஜா இல்லை, வந்து வெட்டுறான். வெட்டும்போது இவன் இன்னும் அழகா அந்த தர்மத்தினுடைய கால் தான் சத்தியம் முதலிய ஆத்ம குணங்கள் தான் அந்த முக்கியமான சத்தியம், கிருபை முதலிய விஷயங்கள், அஹிம்சை. இந்த கால்களை வெட்டுறான். அந்த ஆத்ம குணங்கள் இந்த மேல் காலத்தில் கெட்டு போகிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான விஷயம். தர்மங்கிறது முக்கியமான ஆத்ம குணங்கள் தான். முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கலாம், தர்மத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதாவது தர்மத்திலேருந்து முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது ஆத்ம குணங்களாக தான் இருக்கும். அதாவது மனுஷனுக்கு உரிய ஹியூமனிட்டி அப்படிங்கிறாங்க. ஹியூமனிட்டினா மனுஷத்துவம். தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்வபாவங்கிறது தான் தர்மம். ஸ்வபாவம்னா என்ன? பிரகிருதி, இயல் அப்படிங்கிறாங்க. இயல், மனித இயல், இதுதான் தர்மம். தர்மங்கிறது வேற இதுக்கு வேற தர்மங்கள் இருக்கு. பக்ஷி அந்த பேர்லயே அந்த இதுவும் இருக்கு. பக்ஷம் எதுக்கு இருக்கோ அது பக்ஷி. அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இருக்கு. மனுஷன் அப்படிங்கும்போது மனுஷனுக்கு உரிய தர்மம் என்ன? மனுஷனுக்கு மட்டும் உள்ள முக்கியமான தர்மம், அதாவது முக்கியமான ஆத்ம குணங்கள், மனுஷனால் மட்டுமே கடைபிடிக்க முடியற ஆத்ம குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் இந்த ஆத்ம குணங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி கருப்பு வேற இதெல்லாமும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் முக்கியமாக மனுஷனால் கடைபிடிக்கப்பட வேண்டியது, மனுஷ குலத்தை காப்பாற்றுறதுக்கான மனுஷ குலங்கள் இதெல்லாம் இருந்தால் தான் காப்பாற்றணும். சத்தியம் இல்லைன்னா எங்கேருந்து மனுஷ குலம் காப்பாற்றணும்? கற்பு இல்லைன்னா காப்பாற்றக்கூடாது, அவ்வளோதான். அது மாதிரி ஒவ்வொரு ஆத்ம குணங்களும் மனுஷனை காப்பாற்றுறதுக்காகவும் மனுஷனுடைய பிரகிருதியாக மனுஷனுடைய சுவாவமான இருக்கிற ஆத்ம குணங்கள். இந்த ஆத்ம குணங்களை இந்த கலி அந்த அந்த ஒரு ராஜா வேஷத்தில் இருந்த ஒருத்தன், அவன் கலி இந்த காலம் எடுக்கிறது. கலின்னா என்ன அப்படிங்கிறது அது மனசில் வாங்கிக்கணும். ஒன்றுமே இல்லை, இந்திரிய சுகத்துக்காக மேலே 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 நம்ம எவ்வளோக்கு அதில் பிரவர்த்திக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ காலம் கெட்டுப்போம். காலங்கிறது ஒன்றும் தயத்த காலம்னு சொல்லலை. காலங்கிறதுனால சொல்லப்பட வேண்டியது நம்ம தான். அந்தந்த ஜென்ரேஷன் தான் காலத்தினால குறிக்கப்படுறது. இன்னும் ஏதோ அந்த காலத்தில் அப்படி இருந்தால் இந்த காலத்தில் அப்படி ஆயிடுச்சு, கலிகாலம் பொதுவாக அப்படி சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, நம்ம கெட்டு போகிறோம். நம்ம திருந்த ஆரம்பிச்சிட்டோம்னா களி திருந்த போகுது. களினா தீர பீருணா அப்படிங்கிறது ஏன் சொல்கிறார். களினா தீர பீருணா. நம்ம ஒழுங்காக திருந்த ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம ஒழுங்காக வாழ ஆரம்பிச்சோம்னா யாருனால என்ன பண்ண முடியும்? நம்ம இன்னும் ஒழுங்காக அந்த ஒரு ஆத்ம குணங்கள்லையும் அந்த ஒரு இந்த மனுஷத்துவத்திலையும் தயையிலையும் அஹிம்சையிலையும் சத்தியத்திலையும் நம்ம தீவிரமாக இருக்க ஆரம்பிச்சோம்னா யாரால என்ன பண்ண முடியும்? கலியாவில் என்ன பண்ண முடியும்? நம்ம ஒழுங்காக இல்லாத இருந்ததும் களி மேலே இதை போடுறது சுவாரஸ்யம் இல்லை. பாயிண்ட் என்னன்னா, களிங்கிறது இந்திரிய சுகத்தில் மேலே 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 பிரவர்த்திக்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் களி. அது எவ்வளோ வளர்றதோ கிருத்தயுகம் இல்லாத தன்மை. கிருத்தயுகத்தில் எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும் அப்படிங்கிற ஒரு இந்திரிய சுகத்தை தாண்டி போகிற, இந்திரிய சுகத்தையே தேடி போகிற ஒரு தன்மை கிருத்தயுகத்தில் கிடையாது. அதனால் அது கிருத்தயுகம். இன்னைக்கு எல்லாரும் அப்படி இருந்தாங்கன்னா இதுவே கிருத்தயுகம், அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு நம்ம அப்படி இல்லாததுனால இது கலியுகமாக இருக்கும். இந்திரிய சுகம் எனக்கு அது வேணும், இந்த இந்திரியம்னா என்ன, இந்த சென்சஸ் இதெல்லாத்தையும் திருப்திப்படுத்துறதுக்காக இது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு நம்ம எவ்வளோ அலையிறோமோ அவ்வளோ இது கலியுகம். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகு, வேதத்தில் பிரார்த்தனைகள்லாம் நிறையா உண்டு. ஆனால் அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே இந்திரிய திருப்திக்காக இருக்காது. அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ஒரு 100 வருஷம் வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணேன்னா அது இந்திரிய சுகத்துக்காக பிரார்த்தனை இல்லை. நான் இந்த உலகமே நல்லா இருக்கணும், இது வந்து யாரையும் இந்த தெய்வங்கள்லாம் வந்து காப்பாற்றணும், எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற பிரார்த்தனைகள்லாம் வந்து நம்மளோட இந்திரியத்தை திருப்திப்படுத்துறதுக்காக விஷயம் பண்ணலாம்.
அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு அழகான விஷயம். அப்படிப்பட்ட அந்த காலம் அது கிருதயுகம். இந்திரிய சுகத்தையே தேடி 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 போகாம இருக்கிற, எல்லாருக்காகவும் பார்க்குற, அந்த ஆத்மகம்யான எல்லாரையும் பார்க்குற, எல்லாரையும் தானாவே பார்க்குற அப்படிப்பட்ட காலம் கிருதயுகம். இன்னைக்கு இந்திரிய எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், அப்புறம் என்னோட குடும்பம், அப்புறம் என்னோட இது அப்படின்னு எனக்கு எனக்கு அப்படின்னு அகங்காரம் மமகாரம் இதில் தேடி தேடி போகிறதுக்கான இதையே வேண்டி இதுக்காகவே சண்டை போட்டு இப்படியே இருக்கிற ஒரு விஷயம் தான் கழியும். இதை ஜாஸ்தியாக தான் கழியும். இதை ஒருவேளை கண்ட்ரோல் பண்ணி எல்லாருக்காகவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, எல்லாருமே ஆத்ம குணங்களில் வாழ ஆரம்பிச்சிட்டா, எல்லாருமே இந்திரிய கணங்கள், அதாவது கண்ணு காது மூக்கு இது திருப்திப்படுத்துறதுக்காகவே அந்த இதுக்காகவே ஓடாமல் அதுலேருந்து திருப்பிட்டா இதுவே கிருதயுகம் ஆகிடும். அப்படி இருக்கிறதுனால களி இந்த விஷயம் என்னன்னா, இப்படி இந்த களி அதாவது இந்திரிய சுகத்தை தேடி தேடி போகிற ஒரு குணம், அந்த விஷயம் தர்மத்தை ஆத்ம குணங்களை எடுத்துரும். எப்போ இந்திரிய சுகத்தையே தேடி போகிறோம்னா அப்போ போய் சொல்ல ஆரம்பிச்சுவான், அப்புறம் கற்பில் இருக்க மாட்டான், அதுக்கப்புறம் எல்லாரையும் ஹிம்சை பண்ணுவான். அது மாதிரி ஆத்ம குணங்கள்லாம் கெட்டு போகணும். அதுதான் களிங்கிற விஷயம். அப்படிப்பட்ட களி, அந்த களி இந்த தர்மங்களெல்லாம், இந்த தர்மத்தோட காலை வெட்டணும். அந்த தர்மத்தோட காலை வெட்டி அதை அடிக்கிறான், காலால் உதைக்கிறான். இந்த பூமி, அந்த பசுங்கிறது பூமி. பொதுவாகவே கோமாதா அப்படிங்கிறது பூமியை சொல்றக்கூடிய விஷயமா இருக்கு. வேதத்திலேருந்தே இருக்கு. வேதத்திலேயே பூமிக்கு கௌன்னு பேர். வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு புராணங்கள் வரைக்குமே அதை பூமியை கௌன்னு சொல்றாங்க. அதாவது மாடு, அதை பசுமாடாக ஒரு காமிக்கிற ஒரு விஷயம். அது புராணங்கள் வரைக்கும் வேதத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த பசுமாடு பூமி, அந்த பூமியை உதைக்கிறாங்க. அதை உதைச்சதும் இந்த பரீட்சைக்கு கரெக்டாக அந்த சமயத்தில் டிங்கி சுச்சாரம் பண்ணியிருக்கிறோம். அந்த சமயத்தில் அந்த காட்சி அவனுக்கு தெரியுது. இந்த விஷயம் தெரிஞ்சதும் இறங்கி அந்த இவனை பார்த்து பிடிச்சி அவனை போட்டு கொல்ல வந்துட்டான். இது மாதிரி நீ என்னுடைய ராஜ்யத்தில் என்னுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற சமயத்தில் இது மாதிரி கோஹிம்சை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அடிக்க வந்துட்டான். அடிக்க வந்ததும் அவன் காலில் விழுந்து இது என்னோட காலம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி என்னை மன்னிச்சுடு அப்படின்னு என்னை எனக்கு ஏதாவது பண்ணு, நான் இங்கெல்லாம் இருக்கேன், இந்த இடத்துலலாம் இருக்கேன், என்னை இங்கெங்கெல்லாம் இருக்க விடு அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த களி ஒரு 5 இடம் கொடுத்தான். இந்த மது, அது மாதிரி சூதாட்டம், ஸ்திரீகள்ங்கிறது ஆம்பளை பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸ்திரீகளை தப்பாக பார்க்குறதுங்கிறது தப்புங்கிறது இங்கே ஒரு விஷயம். அதே மாதிரி தான் ஸ்திரீகளும் எப்படி இங்கே ஆம்பளைகள் ஸ்திரீகளை தப்பாக பார்க்குறதுங்கிறது தப்போ, அதே மாதிரி ஸ்திரீகள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸ்திரீகள் ஆம்பளை தப்பாக பார்க்குறது, இந்த தப்பாக பார்க்குறதுங்கிற விஷயம். இது மாதிரி ஒரு 4 இடத்த கொடுத்தான். 4 இடத்த கொடுத்ததும் அவனுக்கு திருப்தியாகலை. எனக்கு இன்னும் கொஞ்சம் நடக்கணும் அப்படின்னதும் தங்கத்தை கொடுத்தாங்க. ஜாதரூபம், அதாவது தங்கத்தை கொடுத்தாங்க. எதுக்கு தங்கம்ங்கிறது பொதுவாக பணம், அதாவது இந்திரிய சுகத்தை தேடி போகிறதுக்காக ஆரம்பிச்சது அந்த காலத்தில். இந்திரிய சுகம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தோம்னா அது எல்லாமா அது கடைசியாக அது மெனக்கட்டு இந்த விஷயம் கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறதெல்லாம் இந்திரிய சுகத்துக்காக. முதல்ல இருக்கிற அந்த நாளுமே இந்த கல் சாப்பிட்றதோ சூதாடுறதோ இதெல்லாமே நம்மளோட இந்திரியத்தை சுகப்படுத்துறதுக்காக டைரக்டாகவே சுகப்படுத்துகிற விஷயம். பணத்தை கடைசியாக கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னா, அந்த கொடுத்தாருங்கிறது எதுக்காக சொல்லப்படுறதுன்னா, ஜாதரூபங்க இன்னைக்கு எல்லாமே பணத்துக்காக தான் கொடுத்து. நம்மளோட விஷன் பணத்துக்காக, பணம் எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற இந்திரிய சுகத்தையும் மறந்துட்டு இந்திரிய சுகமும் போயிடுது. அதாவது இந்திரியத்தை சுகப்படுத்துறதுங்கிறதும் மறந்து போயிடுது. இப்போ பணம் வேணுங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறி, அந்த வெறியில் எதுக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிறதே போயிடுச்சு. பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஜாதரூபங்கிறத கடைசியாக அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்காக இன்னொரு தடவை கொடுத்தார் அப்படிங்கிற விஷயம். அப்படி கொடுத்ததும் சரி அப்படின்னு சொல்லி களி கிளம்பிட்டான். இந்த காட்சியை மறைச்சு கொடுத்தான். இதை பார்த்ததும் பரீட்சித்து சரி அப்படின்னு சொல்லி
இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். காலத்தில் இந்த கால இவாளுக்கு வந்து இந்திரிய சுகத்தில் இது ஜாஸ்தியாக போயிடுது. எல்லாரும் எனக்கு வேணும், எனக்கு அந்த ஒரு திருஷ்டி ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. இவாளை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதுனால திருப்பி நன்னா ஒரு ஆட்சியை வந்து ரொம்ப தார்மிகமான ஆட்சி, தர்ம விஷயங்களுக்கு தான் அனுமதிங்கிற மாதிரி ரொம்ப கண்டிப்பான ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. நடத்திட்டு இருக்கிற சமயத்தில் இப்படி வேட்டைக்கு போவார். வேட்டை அப்படிங்கிறது பொதுவாக க்ஷத்ரியாளுக்கு விதிக்கப்பட்டது. க்ஷத்ரியானா ராஜாக்களுக்கு விதிக்கப்பட்டது. ஏன் வேட்டையாடணும்னா அந்த மிருகங்கள்லாம் வந்து வயல்லாம் அழிச்சோம். அதனால் அதை அவங்க கட்டுப்பாட்டில் வைக்கணும். அதனால் அதை வேட்டையாடுறது. அதுக்காக இவர் போனார் பரீட்சித்து அங்கே போய் அந்த வேட்டையாடினார். வேட்டையாடுற சமயத்தில் ரொம்ப தாகம் அடிச்சது. ஒரு ஆசிரமத்தில் ஒருத்தர் உட்காண்டிருந்தார், சமீகர் அப்படின்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷி உட்காண்டிருந்தார், தபஸ் பண்ணியிருந்தார். அவர் மாட்டை ஏதோ தியானத்தில் முழுகியிருந்தார். ரொம்ப சமாதியில் முழுகியிருக்கார். இவர் போய் எனக்கு கொஞ்சம் ஜலம் கொடுப்போம் அப்படின்னு கேட்டார். அவர் ரொம்ப சமாதியில் முழுகிருக்கிறதுனால அவருக்கு ஓக்க பண்ணியே இல்லை அவருக்கு. அதனால் அப்படியே இருக்கார், சமாதியிலே இருக்கார். அப்படியே அப்படி ஆகிடும். சமாதியில் முழுகினா அப்படி ஆகிடும். ஓக்கமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இவர் ஜலம் கேட்டதும் தெரியல. இவருக்கு அந்த சிரமம், அந்த வெயிலில் அடைஞ்சிருக்கார், ரொம்ப வேலை செஞ்சிருக்கார், உழைச்சிருக்காருங்கிறதுனால சிரமம். அந்த சிரமத்தில் என்ன பண்ணார், அந்த ஒரு ஆசிரமத்தில் இந்த விஷயத்தை இங்கே கவனிக்கணும். ஒரு விஷயம் கவனிக்கணும். இங்கே பாம்பு ஒன்று போயிருக்கு. இந்த விஷயமே அவருக்கு தெரியல. இந்த சமாதியில் இருந்தவருக்கு இங்கே பாம்பு வந்திருக்கு, அது போயிருக்கு, ஒன்றுமே தெரியல. இவர் அந்த பாம்பை, அங்கே பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்குது, அதை எடுத்து பில்லால் எடுத்து அவர் கழுத்தில் போட்டுட்டு போயிட்டார். பரீட்சித்து பெரிய தர்மாத்மா. அது அந்த சமயத்தில் சில சமயத்தில் தர்மத்தை மீறிடும் நம்மளே. அது மாதிரி போட்டுட்டு போயிட்டார். போட்டதும் அது ரொம்ப பெரிய தப்பு. எந்த ஹிம்சையும் பண்ணாமல் அவன் ஓரமாக உட்காந்துருக்கான், அவனை போய் ஹிம்சை பண்ணுறதுங்கிறது கூட பெரிய தப்பு. அது இவருக்கு அந்த சமயத்தில் ஒரு ஏதோ ஒரு சிரமத்தினால அந்த புத்தி பேதரிச்சு போய் அப்படி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படி உள்ளே வந்தால், ராஜ்யத்துக்கு வந்தார். அப்புறம் அப்படி யோசிக்கிறார், இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ரெக்ரெட், ஒரு யோசிக்கிறார். அந்த சமயத்தில் அங்கே அந்த பையனோட, அந்த ஒரு ரிஷியோட பையன் சிருங்கி அப்படின்னு பேர் இருக்கு. சிருங்கி அப்படின்னு பேர். அவன் விளையாடிட்டு இருந்தான். அவன்கிட்ட யாரோ போய் சொல்லியிருக்கா, இது மாதிரி யாரோ ஒரு ராஜாவோ யாரோ ஒருத்தன் வந்து இது மாதிரி பாம்பை போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னதும் அவனுடைய தபஸ், அவனோட விஷயம் அந்த கௌசிக்கின்னு ஒரு நதி. அந்த நதியில் ஆச்சமனம் பண்ணிட்டு அந்த பரீட்சத்துக்கு சாபம் கொடுத்துருக்கான். சாபம் அப்படிங்கிறது தபஸ்விகள் வாக்கினால வந்தால் படிக்கும். அது வந்து தபஸ் பண்ணாதான் புரியும். நம்ம சில சமயத்தில் பார்த்தாலே புரியும். நம்மளே ரொம்ப ஒரு கோபத்திலையோ ரொம்ப வருத்தத்திலையோ சில விஷயங்கள் சொல்லிட்டோம்னா அதுவே பிடிக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கே ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும். அது மாதிரிலாம் தபஸில் இருக்கிறவா அந்த மாதிரி தபஸ் அந்த பையனுக்கு. அதனால் சபிச்சுட்டோம். என்ன சாப்பிட்றோம்னா, 7 நாளில் இன்னிலேருந்து 7ஆவது நாள் பரீட்சித்த பாம்பு கடிச்சு தக்ஷகங்கிற பாம்பு கடிச்சு அவன் இதுவாகிடுவான் அப்படின்னு சாபம் விட்டுட்டு அந்த பையன் அப்பாவை பார்க்க வரான். அப்பாவை பார்த்து அழறான். ஏன் அழறான்னா, இது மாதிரி காலம் ஆகிடுச்சே, இதுக்கப்புறம் நம்மளாம் வாழ முடியுமா? ஒன்றுமே பண்ண வேண்டாம், எந்த ஹிம்சையுமே பண்ணாமல், யாருக்குமே எந்த ஹிம்சையும் பண்ணாமல் ஓரமாக அவள் வேலையை பார்த்துட்டு இன்னைக்கே அவளை போட்டு எல்லா விதத்துலேயும் டார்ச்சர், எல்லா விதத்துலேயும் கிண்டல் பண்ணி, எல்லாரையும் தப்பு சொல்லி, திரும்பி தப்பு சொல்லி, பேசுறது தப்பு, பாஷை தப்பு, இந்த மாதிரி அவா அப்படின்னு சொல்கிறது தப்பு, எல்லாத்துலேயும் தப்பு, என்ன பண்ணாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரி போகிறது இல்லையா? இது மாதிரி காலம் ஆகிடுத்தே, இது மாதிரி இனிமே ஆகுமே அப்படின்னு அழலாம் சிங்கி. அப்புறம் எழுந்துட்டார். அந்த சமீகர் எழுந்துட்டார், சமாதியை விட்டு எழுந்துட்டார். எதுக்கு பாடுறான்றது இந்த கதையெல்லாம் சொல்கிறான். கதையை சொன்னதும் அவர் திட்டினார் பிடிச்சி. ஏன்னா இவன் பெரிய தர்மாத்மா இந்த ராஜா. ஏதோ இந்த சமயத்தில் ஏதோ இப்படி இருந்துட்டான், அழகா ஏதோ தப்பு பண்ணிட்டான். ஆனால் ரொம்ப அழகாக இது பண்ணுறான், ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான், அவ்வளோ தர்மத்தில் இருக்கான். இப்படிப்பட்ட தர்மத்தில் இருக்கிற ராஜாவை நீ இது பண்ணிட்டு நாளைக்கு வரவன் எப்படி இருக்கானே தெரியாது. இவனை சபிச்சுட்டு நீ அடுத்த வரோம் அப்படியே யோக்கியமாக இருப்பான்.
அவன் எப்படி இருப்பானே தெரியும். இன்னைக்கு ஏதோ இவன் தர்மாத்மா பெரிய தர்மாத்மாவாக இருக்கான், ஏதோ தப்பு பண்ணுறான். தப்புங்கிறது மனுஷனோட இயற்கை, அது வந்து தப்பு நடக்கும். அதனால் இந்த ஒரு தப்புக்காக அவனை போய் இப்படி சமைச்சு நாளைக்கு வரவன் எப்படி இருப்பான் அப்படின்னு அவர் ரொம்ப திட்டினார். திட்டிட்டும் சரி ஒன்றும் வழி இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு ராஜாக்கிட்ட போய் தெரிவிச்சிடும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் சொல்லிவிடுவோம், தப்புங்கிறத பண்ண தப்பை சொல்லிவிடுவோம் அழகா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புவார். அவன் போவாங்க, போய் சொல்லிவிடுவான் அது பரீட்சத்துக்கிட்ட போய் இந்த மாதிரி சமைச்சுட்டாரோ பட அப்படின்னு சொன்னதும் பரீட்சத்து சந்தோஷப்பட்டாரோ. ஏன்னா இது மாதிரி தப்பு பண்ணேனே, எனக்கு யார் தண்டனை கொடுப்பா அப்படின்னு இவ்வளோ நேரம் அழுதுன்னு இருந்தேன். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், யாரும் ஹிம்சை பண்ணாத, என்னை வந்து ஹிம்சை பண்ணாத ஒருத்தரை நான் போய் ஹிம்சை பண்ணியிருக்கேன். அதுவும் அருவருக்கிற ஹிம்சை. அடிக்கிறது தப்பு, அருவருக்கிறது அவளை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அருவருக்கத்தக்க காரியத்தை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அது பெரிய ஹிம்சை. அந்த ஹிம்சையை பண்ணிட்டேனே அப்படின்னு அவர் ரொம்ப அழுதுன்னு இருந்தார். இந்த சமயத்தில் அவளே அழகான நமக்கு தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னா ரொம்ப அது அப்பாடா அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷப்பட்டுட்டு இப்படி யோசிச்சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டார். அதுதான் அந்த ராஜாக்களுக்கு இந்த ஆன் ஸ்பாட் எப்போதுமே வைராக்கியத்தில் தான் இருப்பா. ராஜாக்களாக இருந்த சமயத்தில் வைராக்கியம் இல்லைங்கிற அவசியம் இல்லை. இல்லை சக்கனோ ஈகையில்னு சொன்னேன். ஈகையில் இந்த சமயத்தில் யார் அந்த காமக்ரோதங்கள்லேருந்து வர வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, அதில் அதை சமாளிக்கிறதுக்கு, அதை மீறிண்டு நம்மளா இருக்கிறதுக்கு யாருக்கு முடியறதோ அவன் யோகி, அவ்வளோதான், அவன் யுக்தன். அப்படிங்கிறதுனால ராஜாவாக இருக்கும்போது அவனுக்கு அந்த வைராக்கியம் இல்லையாங்கிறதுனால இல்லை, ராஜாவாக இருக்கும்போதே வைராக்கியம் தான். ராஜாவாக இருக்கிறது இன்னும் பெரிய வைராக்கியம். அவ்வளவு பெரிய போகம், அவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஒரு பிரஜைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் வைராக்கியங்கிறது சொந்த சுத்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட ராஜாவுக்கு கிளம்புறதுக்கு எவ்வளோ நான் போகும். அதனால் தன்னுடைய பையனுக்கு முடி சுட்டிட்டு கிளம்பி கங்கா தீரத்துக்கு வந்துட்டான். கங்கா தீரத்துக்கு வந்து உட்காந்துட்டான். என்ன ஆகட்டோ ஆகட்டும் அப்படின்னு அப்படியே வந்து அழகாக அப்படியே தியானத்தில் இருக்கான். தியானத்தில் இருக்கும்போது பல ரிஷிகள், பல மகான்கள் வரா அந்த இடத்துல. ஏன்னா பரீட்சித்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகிறதுன்னு தெரியும் எல்லாருக்கும். இங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போகிறது, இந்த இடத்துல நம்ம கேட்கணும் அப்படின்னு தெரியும். அதனால் கதை கேட்கணும். சுகர்கிட்டேருந்து கதை கேட்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சுகர் என்ன நிவர்த்தி நிரதரான ஒருத்தர் பகவத் பக்தி எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறதே ஒரு ஆச்சரியம். அப்படி அதை அது மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதோ, அவர் எப்படி பக்தி பண்ணுறாருங்கிறத பார்க்குறதோ பெரிய ஆச்சரியம். நிவர்த்தி நிரதர்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, எப்போ ஒருத்தருக்கு எதுவுமே வேண்டாம்னு ஆறுதோ, எப்போ ஒருத்தருக்கு எதுவுமே வேண்டாங்க, லோகத்துலேருந்து எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத வாஸ்தவமான ஒருத்தர் எவர் அவள் ஃபீல் பண்ணி அதில் இருக்காளோ அவளை பார்த்தா அதுதான் நிவர்த்தி நிரதா. அவர் பகவத் பக்தி எப்படி பண்ணுறார், அவர் பகவத் பக்தி ஏன் பண்ணுறார், அவருக்கு பகவான்கிட்ட பக்தி பண்ணுறதுக்கான காரணம் என்ன, எந்த காரணமும் இல்லை. பகவான்கிட்ட பக்தி பண்ணணுங்கிறதுக்கு காரணம் இல்லைன்னா ஏன்னா சனாதன தர்மம் வந்து இந்த பக்தி பண்ணாதான் உருப்பட முடியும். பக்தி பண்ணாதவனா உருப்படவே முடியாது, அவெல்லாம் அழிஞ்சு போயிடுவான் அப்படிங்கிற சனாதன தர்மம் அது கிடையாது. 1000 வழி இருக்கு. ஆனால் இந்த பகவத் பக்திங்கிறது எந்த காரணமும் இல்லாமல் பண்ணுற ஒரு பக்தி. அந்த பக்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. எல்லாருமே மகான்கள், இங்கே வந்திருக்கிற ரிஷிகள் எல்லாரும் ரிஷிகள்னாலே மகான்கள் தான். அப்படிப்பட்ட மகான்கள்லாம் வந்து இங்கே உட்காந்துருக்கா. அந்த சமயத்தில் சுகர் வரார். அப்படி அவர் வரும்போதே எப்போதுமே ஞானிகள் குழந்தைகளோடு இருப்பாங்க. ஐயா குழந்தைகளோடையும் அப்படியே அந்த சஞ்சாரம் பண்ணிட்டு அங்கங்கே அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு அவளுக்கு சீட் மூட்டிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு மாட்டுக்கு. அப்படி சஞ்சாரம் பண்ணுறவர் பரீட்சத்துக்கிட்ட வந்தார். வரும்போதே அவரை பார்த்து இவர் ரொம்ப சுகர் அழகாக வர்ணிக்கிறார். இதுவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே சுகர்கிட்ட வந்ததும் பரீட்சித்து மேலே பாகவதம் சொல்லுதோ அப்படின்னு கேட்க போகிறோம். அது சாயங்காலம் தான். கோபிகா ஜீவனஸ்மரணம்.